இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு கூட என்னுடைய இனிமையான வணக்கத்தை மற்றும் ஒரு ಮುறை தெரிவித்துக் ಕೊಳ್கின்றேன். ಇಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ಬಂಧುಗಳು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನಮಸ್ಕಾರ ತಿಳಿಸ್ತೀನಿ. ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಬಹಳ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಾ. ತಮಗೆ ನಮಸ್ಕಾರ ತಿಳಿಸ್ತೀನಿ. My respectful greetings to all the wonderful people of Bharat residing in UAE for the time being. I pay my respects and compliments to all of you at the outset. உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய இனிமையான சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மிகச் சிறப்பான ஒரு பாரதத்தில் நாம் எல்லோரும் கூட குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் ஆங்கிலத்தை அதிகமாக பயன்படுத்தாமல் மேக்சிமம் நம்முடைய தாய்மொழி தமிழ்லையும் கன்னடத்துலையும் நான் பேசுகிறேன். ஏன்னா 2 பக்கத்துலேருந்து அதிகமாக வந்திருக்கிறீங்க. கடந்த 2 நாட்களாக நிறைய ஆங்கிலத்தில் பேசி கொண்டிருக்கின்றேன். அதனால் யாராவது தமிழ் கன்னடம் ரெண்டும் தெரியாதவங்க இருந்தால் தயவு செஞ்சு கை தூக்கணும், எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே ஓகே ஓகே. இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்தியன் பீப்புள்ஸ் ஃபோரம் IPF இந்தியாவிற்கும் UAEக்கும் ஒரு பெரிய பந்தமாக இணைப்பு பாலமாக இருந்து கொண்டிருக்கிறது. IPF-ஐ பொறுத்தவரை மேடையில் ஒரு காமிச்சாங்க என்னெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு. இந்தியாவிலிருந்து இங்கே வரக்கூடிய நம்முடைய சொந்தங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்தால் முதன்மையாக IPF இங்கே இருந்து சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். விசா பிரச்சனையிலிருந்து, உடல்நல பிரச்சனையிலிருந்து, யாராவது தெரியாம ஏஜென்ட் மூலமாக தவறாக இங்கே வந்தார் என்றால் அவர்களுக்கு தேவையான பிரச்சனை, சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான பிரச்சனை அனைத்தையும் கூட நம்முடைய இந்தியன் பீப்புள்ஸ் ஃபோரம் மிகச் சிறப்பாக சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதல்ல அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜிதேந்திர வைத்தியா அவர்கள் உட்பட இங்கு இருக்கக்கூடிய எல்லா IPF-னுடைய சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த IPF அமைப்பினுடைய CSR அமைப்பினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தை சார்ந்த அருமை சகோதரி உமா சங்கரி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல IPF தமிழகம் அதனுடைய கன்வீனராக செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமையண்ணன் செல்வசேகரன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் IPF கர்நாடகா அது கன்வீனராக இருவ அண்ணா சசிதர் அவர்களுக்கு கூட நாகராஜன் அவர்களுக்கு ಕೂಡ ನನ್ನ ನಮಸ್ಕಾರ ತಿಳಿಸ್ತೀನಿ. ಅವರು ಕೂಡ ಬಂದಿರ್ತಾರೆ. ಶಶಿಧರ್ ಅವರು ಪರವಾಗಿ ಇಲ್ಲಿದ್ದಾರೆ, ಅವರು ಕೂಡ ನಮಸ್ಕಾರ ತಿಳಿಸ್ತೀನಿ. இங்கிருவ நம்ம அரசல குமாரன் அவர்கள், கணேஷ் அவர்கள், தினேஷ் அவர்கள், ரீதா அவர்கள், செந்தில் அவர்கள், சாரதா அவர்களுக்கு கூட இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பவர்கள் முன்னிருக்கையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அருமை நண்பர் அண்ணன் கண்ணன் ரவி அவர்கள் இருக்கின்றார்கள், பிரவீன் ஷெட்டி அவர்கள் இருக்கின்றார்கள், பர்வா குரூப்லேருந்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் நிலேஷ் அவர்கள் இருக்கின்றார்கள், சசிதர் அவர்கள் இருக்கின்றார்கள், பீமா ஜுவல்லரி சார்பாக வந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதே போல இங்கே ஆறுமுகம் அண்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக பூ வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமாளன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட இந்த நேரத்தில் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் இந்த ஸ்பான்சர் அவங்க எல்லா பேரும் கொடுத்துருங்கன்னா, யார் பேரும் மிஸ் பண்ணிடக்கூடாது, தனியாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிடுறேங்கன்னா. அதே போல இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் கூட இன்னைக்கு உங்களுடைய நேரத்தை கொடுத்து முதல்லயே நீங்கள்லாம் பதிவு செய்து பெரிய ஒரு எண்ணிக்கையில் இந்த அம்பாசிடர் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்திற்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் குறிப்பாக துபாய் இந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வின் விஷனுடைய காசிராஜ் அவர்கள், நாகராஜன் அவர்கள், பீமா ஜுவல்லரி அவர்கள், ஸ்பார்க் சங்கர் ஐயர் அவர்கள், KGRN குழுமத்தினுடைய கோபு ராமா நாயுடு அவர்கள், ப்ரீஷியஸ் பார்ட்டிஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பாஸ்கரன் அவர்கள், டாப் ராக் இன்டீரியர் அருமை சகோதரர் முரளி அவர்கள், எல்லோருக்கும் மற்றும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் பெருமாள் அவர்களுடைய பெயரை தவறாக சொன்னதற்காக மன்னிப்பையும் கூறி, பெருமாள் ஃப்ளவர் ஷாப்பினுடைய மேலாளராக 40 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பெருமாள் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொந்தங்களே, மிகச்சிறப்பாக நம்முடைய தமிழ் சொந்தங்கள், கர்நாடகாவினுடைய சொந்தங்கள் எல்லாரும் கூட மேடையில் நம்முடைய கலாச்சாரத்தை மிகச்சிறப்பாக நமக்கு பறைசாட்டினார்கள். அவங்களுடைய குழந்தைகளுடைய வயது பாருங்க, இன்னொரு கடல் கடந்து 1000 மைல் தொலைவை தாண்டி இங்கே இருக்கின்றோம். எல்லா குழந்தைகளுக்கும் மிக அற்புதமாக நளினமாக அந்த பரதநாட்டிய கலை, குறிப்பாக முன்னிருக்கையிலிருந்து பார்த்தோம் அந்த சின்ன பாப்பா
சின்ன பாப்பா இப்பதான் பரதநாட்டிய கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த கலையினுடைய ஆர்வம் நமக்கு மிக தெளிவாக தெரிந்தது. அந்த பாப்பா உட்பட மேலே மேடையில் இந்த நமக்காக நடனம் ஆடி நம்மை மகிழ்வித்த எல்லா குழந்தைகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். I take this opportunity to thank all the wonderful people who have come to the stage performing Bharatanatyam and other forms of cultural dance to all the people who are here. I only wish and pray that their passion for this wonderful art will continue to guide them in the near future also. Whatever they do in life, pursuing a classical dance is fantastic for anybody. ஒரு அற்புதமான ஒரு கலாச்சார நடனத்தை, அது பரதநாட்டியத்திலிருந்து குச்சிப்புடியிலிருந்து ஏதாவது ஒரு நடனத்தை ஒரு பெண், ஒரு குழந்தை, ஒரு ஆண் அதை கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்தாங்கன்னா அவர்களுக்கு தேவையான அனைத்து பிரச்சனையும் கூட, அனைத்து நல்லதும் கூட, அனைத்து கெட்டதையும் கூட அந்த கலை பார்த்து கொள்ளும். அவங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றல் நம்முடைய இயல் இசை நாடகத்துக்கு இருக்கு. ஆனால் நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள், தமிழ் சொந்தமாக இருக்கட்டும், கர்நாடகா சொந்தமாக இருக்கட்டும், இயல் இசை நாடகத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். இட் குட் பி a poetry, it could be a drama, it could be a theater, it could be a classical dance form. எதாக இருந்தாலும் கூட கடல் கடந்து இருக்கிறீங்க. நம்முடைய பாரதத்தோடு தொடர்ந்து உங்களுடைய தொடர்பு இருப்பதற்கு, நம்முடைய கலைகளின் மீது தொடர்ந்து குழந்தைகளுக்கு பற்றுதல் இருப்பதற்கு இயல் இசை நாடகத்தை கட்டாயமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இது நம்முடைய சுதந்திர தின விழாவாக இருந்தாலும் கூட நாம் எல்லோரும் நம்முடைய மொழியை தாண்டி, இனத்தை தாண்டி, எந்தவித பாகுபாடும் இல்லாம வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற ஒற்றை கருத்துல நாம் எல்லோரும் கூட இங்கே இணைந்திருக்கின்றோம். இந்தியன் பீப்புள்ஸ் ஃபோரம் IPF ஒரு பெரிய முயற்சி எடுத்து நம்ம இணைத்திருக்கின்றார்கள். ಇಲ್ಲಿರುವ ನಮ್ಮೆಲ್ಲ ಬಂಧುಗಳು ಕೂಡ ನಾವು ಇಲ್ಲಿ ಸಣ್ಣ ಪುಟ್ಟ ನಮ್ಮಲ್ಲಿ ಡಿಫರೆನ್ಸಸ್ ಏನಿರುತ್ತೆ ಅದೆಲ್ಲ ಕೂಡ ದಾಟಿ ನಾವಿಲ್ಲಿ ಕಂಬೈಂಡ್ ಹಾಕಿದ್ದೀವಿ. ಭಾರತೀಯ ಎನ್ಗಿன்ற ಐಡೆಂಟಿ ಏನಿದೆ, ಐಡೆಂಟಿ ಪ್ರಕಾರ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಅದು ಬಂದಿದ್ದೀವಿ. ಅದು ಬಹಳ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ಅದು ಈ ಟೈಮ್ನಲ್ಲಿ நம்ம தேச இடி பிரபஞ்சದಲ್ಲಿ இது ஃபுல் வேர்ல்ட்ನಲ್ಲಿ நாம் பார்க்கும் பொழுது பாரதத்தினுடைய வளர்ச்சி என்பது மிக அற்புதமான வளர்ச்சி பாதையில் பாரதம் இருக்கிறது. உலகத்தில் எந்த ஒரு நாடும் கூட கடந்த 4 ஆண்டுகளாக 6.5, 7, 7.5 இந்த வளர்ச்சியில எந்த ஒரு நாடும் கிடையாது. இன்னைக்கு பாரதம் மட்டும்தான் மிக அற்புதமான இந்த வளர்ச்சி பாதையில் நாம் இருக்கின்றோம். இந்த இடத்துக்கு நம்ம சாதாரணமா வரலீங்க. பல மனிதர்களுடைய தியாகம், உழைப்பு, அர்ப்பணிப்பு, நம்முடைய நாடு இழந்த இடத்தை பெற வேண்டும் என்கின்ற நம்பிக்கை, அதையெல்லாம் தாண்டி இந்தியா என்கின்ற ஒரு ஒற்றை ஐடென்டிட்டியில நாம் பயணம் செய்யக்கூடிய அந்த பயணம் இதெல்லாம் இன்று 2025 the most exciting country in the world is பாரத் என்கின்ற பெயர் நமக்கு கிடைத்திருக்கிறது. எல்லா நாடுகளும் பாரதத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். சுதந்திரத்திற்கு முன்பு, சுதந்திரம் கிடைத்த பிறகு கூட நம்முடைய முன்னோர்கள் மிக கடுமையாக பாடுபட்டார். இன்று காலையில் தாஜ் ஹோட்டல்ல பிசினஸ் பீப்புள்கிட்ட பேசும்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னேன். நம்முடைய பாரத நாடு 2007 முதலாக $1 trillion என்கின்ற பொருளாதார குறியீடை நாம் பெற்றோம். $1 trillion முதலாக 2007. சுதந்திரம் கிடைத்தது 1947. சுதந்திரம் கிடைத்த பிறகு 61 ஆண்டுகள் நமக்கு தேவைப்பட்டது $1 trillion என்கின்ற பொருளாதார குறியீடை பெறுவதற்காக. 2014 7 ஆண்டுகள் கழித்து $2 trillion என்கின்ற பொருளாதார குறியீடு. 2021 மறுபடியும் ஒரு 7 ஆண்டுகள் கழித்து $3 trillion என்கின்ற பொருளாதார குறியீடு. அப்படி பார்த்தீங்கன்னா முதல் $1 trillion அந்த பொருளாதார குறியீடை பெறுவதற்கு 60 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அந்த முதல் $1 trillion இருந்து அடுத்த $1 trillion அதை நாம கொண்டு வருவதற்கு 7 ஆண்டுகள். மூன்றாவது $1 trillion 7 ஆண்டுகள். நான்காவது $1 trillion 2025 பெற்றோம். 4 ஆண்டுகள் 3 மாதத்துல. 60 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 3 மாதம். இன்னைக்கு அடுத்த $1 trillion, அடுத்த $1 trillion 3 வருடம் 8 மாசத்துல அதை பெறப்போகின்றோம். 5 trillion என்பது வரப்போகிறது. மிக வேகமாக நம்முடைய வளர்ச்சி பாதை இருக்கிறது. அதற்காக நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உலகத்துல இன்னைக்கு எல்லோரும் பாரத நாட்டை உற்று பார்க்கின்றார்கள், நம்முடைய வளர்ச்சியை பார்க்கின்றார்கள், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கின்றார்கள். 144 கோடி மக்கள் அந்த மக்களுடைய ஆற்றலை எல்லாம் பயன்படுத்தும் பொழுது பாரதம் தன்னை வளர்த்தி கொள்வது மட்டுமல்ல, இந்த உலக அரங்கிலே மறுபடியும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நாடாக உலக நாடுகள் எல்லாம் இன்னைக்கு பாரதத்தை பார்க்கிறாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான நேரத்துல நம்முடைய சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அற்புதமான நேரத்துல 79வது சுதந்திர தினம் என்பது சாதாரண ஒரு இல்லைங்க. மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஒரு வருஷம்.
எல்லாருமே ஆர்வமாக பார்க்கின்றோம். $4.19 டிரில்லியன் என்பது உலகத்தினுடைய 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்துல 11வது இடத்துல இருந்தோம். இன்னைக்கு படிப்படியாக ஒரு இடமாக உயர்ந்து 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 4வது இடம். நமக்கு மேல இன்னும் ஒரு நாடு இருக்கிறது, அதற்கு மேல சைனா இருக்கிறது, அதற்கு மேல அமெரிக்கா இருக்கிறது. 3வது இடத்தை போவதற்கு இன்னும் ஒரு நாடு. நமக்கும் சைனாவுக்கும் மிகப்பெரிய தூரம். நாம் $4 டிரில்லியன் இருக்கோம், சைனா $17 டிரில்லியன் இருக்காங்க. நமக்கும் அமெரிக்காவுக்குமே தூரம் அதிகம். முதல்ல $32 டிரில்லியன் இருக்கிறாங்க, நம்ம $4 டிரில்லியன் இருக்கிறோம். அடுத்து இருக்கக்கூடிய நாடு ஜெர்மனி எட்டு பிடிக்க முடியும், $4.7 டிரில்லியன் இருக்கிறாங்க. அதை எட்டி பிடிக்கக்கூடிய தூரத்தில் இன்னைக்கு ஜெர்மனி இருக்கு. எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால், இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், குறிப்பாக ஒரு 35 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு புதிய இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு 25 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய வளர்ச்சி மாற்றம் என்பது மிக மிக புதிது. நம்முடைய நாட்டில் ஊழல் இல்லாத ஒரு நாடாக மாறுவதற்கான முயற்சியும் நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். 1947க்கு பிறகு எல்லா துறையிலும் கூட ஊழல் இருந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு மாற்றி நம்முடைய சமகாலத்தில் ஒரு கரப்ஷன் ஃப்ரீ இந்தியாவை பார்க்க முடியும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கையும் நமக்கு வந்தது. இதெல்லாம் பெரிய நம்பிக்கை நமக்கு. இந்த சுதந்திர தினத்தை உன்னிப்பாக நாம் பார்க்கும் பொழுது 2014 நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோட்டையிலிருந்து பேசினாங்க, ரெட் ஃபோர்ட்ல இருந்து பேசினாங்க. 2014 பிரதமர் அவர்கள் பேசுவதை உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, நம்ம நாட்டில் எத்தனையோ மனிதர்களுக்கு கழிப்பறை இல்லை, டாய்லெட் இல்லை என்பதை பேசினாங்க. நாம் மக்களுக்கு உணர்வு அடிப்படையில், அவங்களுடைய டிக்னிட்டி அடிப்படையில், ஒரு மனிதன் என்கின்ற அந்தஸ்து என்னங்க, அந்த மனிதனுடைய பர்சனல் நாகரிகம், அந்த மனிதனுக்கு தனிப்பட்ட ஒரு விஷயம் என்பது கழிப்பறை. அதை கூட ஒரு பொது இடத்துல கழிப்பறை இல்லாத வீட்டில் அந்த மனிதன் குடியிருக்கின்றான் என்று முதலாக அவர்களுக்காக கவலைப்பட்டது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 2014 செங்கோட்டையிலிருந்து பேசினாங்க. எல்லா இந்தியர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அடிப்படை கழிப்பறை வசதியை கொடுப்பது நம்முடைய கடமை என்பதை பேசினாங்க. இன்னைக்கு 12 ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது 120 மில்லியன் 12 கோடி இந்தியர்களுக்கு கழிப்பறை வசதியை நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். பேசிக் இஷ்யூ. அதன் பிறகு வங்கி கணக்கு இந்தியர்கள் கையில ஒரு அடிப்படை வங்கி கணக்கு இருக்க வேண்டும். இட்ஸ் a fundamental ரைட். ஒரு வங்கி கணக்கு என்பது அவர்களுக்கு ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் கொடுப்பது. அது கூட இல்லாம எத்தனையோ பேர் நம்முடைய நாட்டில் இருக்கிறாங்களே என்பதை யோசித்து பிரதமர் அவர்கள் அடுத்த சுதந்திர தின உரை செங்கோட்டையிலிருந்து பேசும் பொழுது வங்கி கணக்கை கொடுப்பதற்கான முயற்சியில் இறங்கினாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 43 கோடி இந்தியர்களுக்கு முதலாக வங்கி கணக்கு கொடுத்திருக்கும். எதற்காக இதை சொல்றேன்னாங்க, இந்தியா எப்படி இருந்தது என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக சொல்லி. நல்லா உங்களுக்கு தெரியும், நாம் மிகப்பெரிய நாடாக இருக்க வேண்டிய நாடு 1950 காலகட்டத்திலிருந்து ஏதோ ஒரு விஷயத்துல நாம் எடுத்துக்கொண்ட பொருளாதார கொள்கை என்பது நம்மை பின்னோக்கி அழைத்து சென்றதோ தவிர முன்னோக்கி எடுத்து செல்லவில்லை. அதையெல்லாம் கடந்து 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 கழிப்பறையிலிருந்து வங்கி கணக்கிலிருந்து கடந்து இன்னைக்கு இந்தியாவில் நாம் கழிப்பறை என்கின்ற வார்த்தை பேசுவது கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் வங்கி கணக்கு என்கின்ற வார்த்தை பேசுவது கிடையாது. இந்தியாவில் இன்னைக்கு நாம் இளைஞர்கள் பேசக்கூடிய வார்த்தை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற வார்த்தையை பேசுறாங்க. ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கு அடிப்படை தேவை என்ன காலேஜில் போய் கேட்டீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுறாங்க, நேனோ டெக்னாலஜின்னு பேசுறாங்க. இந்தியாவிலே புதிய விதமான தொழில்நுட்பத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்று இளைஞர்கள் விரும்புகின்றார்கள். அது எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய சமகாலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே யாரும் இருக்கக்கூடாது என்கின்ற ஒற்றை நம்பிக்கையில் நம்முடைய நாடு என்று பயணம் செய்து கொண்டிருக்கிறது. வளர்ச்சி வேண்டும், ஆனால் அந்த வளர்ச்சி எல்லோருக்கும் போகணும். அந்த வளர்ச்சி மேல்தட்டிலிருந்து கீழே வரை அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு வளர்ச்சி போகணும். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை, குஜராத்திலிருந்து அருணாச்சல பிரதேஷ் வரை எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருக்கிறோம். அதனால்தான் இந்த சுதந்திர தினம் என்பது மிக முக்கியமான சுதந்திர தினம். மிக முக்கியமான சுதந்திர தினம் என்று சொல்வதை விட நம்முடைய பிரதமர் அவர்கள் 2025 சுதந்திர தினத்தில் செங்கோட்டையிலிருந்து பேசும் பொழுது மிக தெளிவாக அடுத்த 20 ஆண்டுகள் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பாதையும் கூட நமக்கு வடிவமைத்து காட்டியிருக்கின்றார்கள். நம்முடைய நாடு சொந்தமாக நம்முடைய தொழில்நுட்பத்தை நாம தான் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நமக்கு விமானம் வெளியே இருந்து வாங்கினா பத்தாது, விமானத்துக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய அதனுடைய இன்ஜினையும் கூட நம்முடைய நாட்டில் உற்பத்தி நாம் செய்ய வேண்டும். சமூக வலைதளத்தை எல்லோரும் பயன்படுத்துறோம், ஆனா எந்த சமூக வலைதளமும் இந்திய நாட்டை சார்ந்தது கிடையாது. பிரதமர் அவர்கள் இந்த சுதந்திர தின உரையில சொன்னாங்க, நம்முடைய இளைஞர்கள் இந்தியாவுக்கான சமூக வலைதளத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அத்தோடு நிற்கலீங்க, ஓராண்டுக்கு இந்தியாவிற்கு நாம்
இறக்குமதி செய்யக்கூடிய பெட்ரோலியம் மட்டும் யோசிச்சு பாருங்க, பெட்ரோல் டீசல் எல்பிஜி மட்டும் யோசிச்சு பாருங்க. 144 பில்லியன் டாலர் நாம் பெட்ரோலை வாங்குகின்றோம். அதை இந்திய ரூபாய் மதிப்பில் கணக்கு போட்டீங்கன்னா 12,50,000 கோடி ரூபாய். ஒரு ஆண்டுக்கு நம்முடைய நாடு 12,50,000 கோடி ரூபாய் வெளியே கொடுத்து, அந்நிய செலாவணியை வெளியே கொடுத்து பெட்ரோல் டீசலை வாங்குறோம். ஆனா நம்முடைய பட்ஜெட்டே 51 லட்சம் கோடி. பட்ஜெட்ல 20% பெட்ரோல் டீசல் வாங்குறதுக்கு செலவு பண்றோம். அதை பிரதமர் அவர்கள் சுட்டி காட்டினாங்க. அதெல்லாம் நியாயப்படி மக்களுக்கு செல்ல வேண்டிய பணம், அதெல்லாம் நியாயப்படி ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய பணம், அதெல்லாம் நியாயப்படி நடுத்தர குடும்பத்திற்கு செல்ல வேண்டிய பணம், அதெல்லாம் நியாயப்படி விவசாயிகளுக்கு செல்ல வேண்டிய பணம், அதெல்லாம் நியாயப்படி கடுமையாக யார் வருமான வரி கட்டுறாங்களோ அவர்களுக்கு சலுகை கொடுக்க வேண்டிய பணம், அதெல்லாம் நியாயப்படி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு செல்ல வேண்டிய பணம். ஆனா 12,50,000 கோடி ரூபாய் வெளியே நாம கொடுத்து பெட்ரோல் வாங்கி கொண்டிருக்கின்றோம். அதையும் பிரதமர் அவர்கள் சொன்னார்கள். அதையும் நீங்க யோசிக்கணும். அதனால் இந்த சுதந்திர தினத்தை பொறுத்தவரை நம்ம எங்கே இருந்தாலும் கூட நம்முடைய எண்ணமெல்லாம், நோக்கமெல்லாம், சிந்தனையெல்லாம் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய பங்களிப்பு இருக்கிறதா, நம்முடைய நாடு அடுத்த கட்டம் செல்வதற்கு தொழில்நுட்பத்திற்கு நம்முடைய பங்களிப்பு இருக்கிறதா. இன்னைக்கு உலகத்துல எங்கே பார்த்தாலும் கூட இந்தியர்கள் இருக்கின்றார்கள். எல்லா இடத்திலும், எல்லா முக்கியமான துறையிலும் இந்தியர் இருக்கின்றார்கள். அமெரிக்காவுடைய அது சுந்தர் பிச்சையிலிருந்து ஆரம்பித்து ஒருத்தரா பார்த்தீங்கன்னா இந்திய பெருமக்கள் இல்லாத துறையே இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த கம்பைன்டு டேலண்ட், கம்பைன்டு எனர்ஜி, கம்பைன்டு பேஷன், இதையெல்லாம் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எப்படி உருவாக்க போகின்றோம் என்கின்ற சிந்தனை நம்முடைய நாட்டு மக்கள்கிட்ட வந்திருக்கு. அதை இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, இது ஆரம்பத்தில் உங்களிடம் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. காரணம், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி வளர்க்க வேண்டும். நீங்கள்லாம் இந்தியாவை விட்டு இங்கே வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த பகுதியில் 7 மாகாணத்துல, குறிப்பாக துபாயில, அபுதாபி, இந்த 2 முக்கியமான மாகாணத்துல நீங்கள் வரும்பொழுது அது வேறு இந்தியா. அந்த இந்தியாவில் நீங்கள் தொழில் தொடங்குவதற்கு பெரிய வாய்ப்பு இல்லை. அந்த இந்தியாவில் கடுமையான உழைத்தால் அதன் மூலமாக வருமானம் வரும் என்கின்ற இந்தியாவும் அது இல்லை. அது பழைய இந்தியா அது. ஆனா இன்னைக்கு இந்த புதிய இந்தியாவில் நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒருவருக்கும் இடம் உண்டு என்பதை நாம் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். வருங்காலத்தில் நம்முடைய தாய் திரு நாட்டில் உங்களுடைய குழந்தைகள் படித்து முடித்த பிறகு தொழில் ஆரம்பிப்பதற்கு இந்தியாவுக்கு வரணும், வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு இந்தியாவுக்கு வரணும், பெரிய சாதனைகள் செய்வதற்கு இந்தியாவில் வரணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு புதிய இந்தியா காத்து கொண்டிருக்கிறது. அந்த புதிய இந்தியா தன்னுடைய கதவுகளை திறந்து சிறகுகளை விரித்து நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த நாட்டை உயர்த்துவதற்காக வர வேண்டும் என்று நினைக்கின்றார். ஒரு காலத்துல பிரெயின் ட்ரெயின் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும், இன்னைக்கு பிரெயின் கெயின் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். திரும்ப நம்முடைய நாட்டிற்கு நல்லவர்களெல்லாம் வர வேண்டும், வல்லவர்களெல்லாம் வர வேண்டும் என்கின்ற ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எனக்கு 79வது சுதந்திர தின விழாவிலே பிரதமர் அவர்கள் இதை சொன்னாலும் கூட இன்னும் ஒரு 10 சுதந்திர தினம் 89 வரும் பொழுது நமக்கு தெரியும் நாம் 100வது சுதந்திர தின விழா 2047 என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். வளர்ச்சி அடைந்த பாரதம், விகிஷித் பாரத் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். 2047 சுதந்திரம் கிடைத்து 100 ஆண்டுகள் வந்திருக்கும் பொழுது இந்தியா ஒரு வல்லரசாக பொருளாதாரத்தில் மட்டுமல்ல எல்லா துறையிலும் கூட வர வேண்டும் என்கின்ற கனவோடு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அது நடக்க வேண்டும் என்றால் 89வது சுதந்திர தின விழா இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து உங்களுடைய குழந்தைகள் நம்முடைய தாய் திரு நாட்டில் ஒரு முக்கியமான பொறுப்புல இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் எல்லாரும் கூட உழைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வைக்கின்றேன். காரணம் இருக்குங்க ஐயா, சாதாரண வேலை இல்லை. துபாயில இந்த நேரத்தில் நேற்று நான் பார்த்த 49.8 டிகிரி நேற்று ஹீட் 49.8 டிகிரி. அதுல நம்முடைய சொந்தங்கள் எத்தனையோ பேர் இந்த பெட்ரோலியம் துறையில எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய துறையில வேலை பார்க்குறாங்க. அப்படின்னா என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய துறையில் அவங்க போட்டிருக்கக்கூடிய சேஃப்டி கிட்டு, ஹெல்மெட்டு அதெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்க 50 டிகிரியில் வேலை பார்க்குறீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் அந்த வேலை பார்க்கணும். கஷ்டப்பட்டு அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஊரில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மனைவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இங்கிருந்து அவங்க திரும்ப அனுப்புறாங்க. எனக்கு இந்தியாவை பொறுத்தவரை இன்வர்ட் ரெமிட்டன்ஸ்ல நம்ம தான் நம்பர் 1 இந்த வேர்ல்ட். அதாவது இன்வர்ட் ரெமிட்டன்ஸ், வெளியே இருந்து இந்தியர்கள் கடுமையாக உழைத்து அவங்க உழைச்ச பணத்தை இந்தியாவுக்குள்ள அனுப்புறதுல அதிக ரிசீவிங் நம்ம தான் இன்னைக்கு வாங்குறோம். அதை ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷம், இந்தியாவிற்கு இவ்வளவு பணத்தை வெளியிருந்து அனுப்புறாங்க, இந்தியாவிற்குள்ள இவ்வளவு டாலர் வருது. அந்த டாலர் நமக்கு ரொம்ப முக்கியங்க ஐயா. ஏன்னா நம்முடைய எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 830 பில்லியன்,
இம்போர்ட் 905 பில்லியன். ஸோ எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் கொஞ்சம் அதிகமாக பண்றதுனால நமக்கு டாலர்ஸ் தேவை. அதையெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க. ஆனா அதை தாண்டி நீங்க பாருங்க, அந்த ஒரு டாலரும் உள்ளே வருவதற்கு எங்கேயோ ஒரு இந்தியன் கடுமையாக உழைக்கின்றான் என்பது நமக்கு தெரியும். எங்கேயோ யாரோ உழைக்கிறாங்க. அது காடுகளாக இருக்கட்டும், அது இது போன்ற ஒரு தீவுகளாக இருக்கட்டும், மிக முக்கியமாக கடினமான வெயிலாக இருக்கட்டும், எங்கேயோ இடத்துல நம்முடைய இந்தியர்கள் கடுமையாக உழைத்து அதை கொண்டு வருகின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க ஐயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட எல்லோருக்கும் கூட ஒரு ஆண்டும் மக்கள் வர்றாங்க, எல்லா விதமான துறைகளுக்கு வர்றாங்க. கடினமாக உழைக்கக்கூடிய இந்த ப்ளூ காலர் துறைக்கு வர்றாங்க, கடினமா உழைக்கணும் ஆனா மூளைக்கு வேலை இருக்கக்கூடிய ஒயிட் காலர் மேலே இருக்கக்கூடிய துறைக்கு வர்றாங்க. இன்னைக்கு நம்முடைய நோக்கம் எல்லாம் 79 ஆண்டுகள் கடந்த பிறகு இன்னைக்கு நம்முடைய சிந்தனை, ஒரு இந்தியன் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கணுமா? உழைத்து சம்பாதிக்கணும், ஆனா கஷ்டப்பட்டு ஒரு வெயில்ல மேட்டுல காட்டுல இருக்கணுமா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால்தான் பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் இளைஞர்களுக்கு நாம் வேலை வாய்ப்பு நம்முடைய நாட்டுக்குள்ள உருவாக்கணும் இந்த ஆண்டு. அதற்கு நேற்று 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. 1 லட்சம் கோடி ரூபாய், 1 லட்சம் கோடி ரூபாய் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு இளைஞனுக்கு ஒரு தனியார் துறை வேலை வாய்ப்பு கொடுத்தால் ஒரு வேலை வாய்ப்புக்கு இந்திய அரசு 15,000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்பாங்க. ஒரு இளைஞனுக்கு ஒரு தனியார் துறையில வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா 15,000 rupees, 15,000 ரூபாய் நேற்று அறிவித்த திட்டத்தின்படி 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிற காரணம், வேலை வாய்ப்பு நம்முடைய நாட்டில் உருவாக வேண்டும் என்பதிலே நம்முடைய அரசு தெள்ள தெளிவாக இருக்கின்றோம். அதனால் நிச்சயமாக இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் வருங்காலத்தில் நீங்க இந்தியாவிற்கு வந்து நீங்களும் அங்கே தொழிலை ஆரம்பித்து எண்ணற்ற இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மேடையில் ஐபிஎஃப் பேசும்பொழுது சொன்னாங்க, என்னை கடந்த ஒரு 11 ஆண்டுகளில் நெஞ்சில கை வச்சு நிச்சயமா நீங்க சொல்லலாம், நாம் இந்தியன் என்று சொன்னால் நம்முடைய கண்ணை பார்க்கும் பொழுது ஒரு மரியாதை தெரியும். நாம் இந்தியாவிற்கு வெளியே வந்து இதே துபாய்க்கு இதே இடத்துக்கு 2014க்கு முன்பு நாமளும் வந்திருக்கிறோம், ஏர்போர்ட்டுக்குள்ள டிரான்சிட் பண்ணியிருக்கிறோம். எத்தனையோ நாடுகளுக்கு இதற்கு முன்பும் நாம் சென்று இருக்கின்றோம். ஆனால் இன்னைக்கு இந்தியா என்கின்ற வார்த்தை அந்த இமிகிரேஷன்ல நம்ம பாஸ்போர்ட்டை வாங்கி பார்க்கும் பொழுது நம் கண்ணை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன மரியாதை இருக்கும். இந்த பாடியில முதல்ல டபுள் பேட்டிங், நம்ம மட்டும் மாட்டோம், எத்தனையோ பேர் இருப்பாங்க, நம்மளை மட்டும் தனியா சைட்ல கூப்பிட்டு 2 டைம் செக் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த 2 முறை செக் பண்றதெல்லாம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அமெரிக்காவாக இருக்கட்டும், அரபு எமிரேட்டாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் கூட இந்தியன் என்று சொன்னால் ஒரு பெருமை. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாருங்க ஐயா, அந்த பெருமை நமக்கு சாதாரணமா கிடைக்கல. உலக நாடுகளுக்கெல்லாம் நாம் ஒரு பாடம் எடுத்திருக்கின்றோம் கடந்த 10 ஆண்டுகள்ல. ஒரு இந்தியன் உலகத்துல எந்த பகுதியில எந்த பிரச்சனையை மாட்டி இருந்தாலும் கூட இந்தியா மொத்தமாக நம்முடைய அசெட்ஸை உங்களுக்காக பயன்படுத்தும். அசெட்னா நம்ம யோசிச்சுக்கணுங்க ஐயா, நம்முடைய அசெட்டுங்கிறது நம்முடைய மிலிட்டரி மைட், நம்முடைய போர் விமானங்களாக இருக்கட்டும், நம்முடைய ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் 3 முக்கியமான நம்முடைய பாதுகாக்கக்கூடிய துறைகளாக இருக்கட்டும், நம்முடைய மத்திய அரசாக இருக்கட்டும், நம்முடைய கவர்மெண்ட் அசெட், எம்பசி அசெட்டாக இருக்கட்டும், இதை பயன்படுத்தி எங்கே இருந்தாலும் ஒரு இந்தியனை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பதிலே நம்முடைய அரசு உறுதியா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நேபாளில் பூகம்பம் வந்த பொழுது ஏப்ரல் 2015 ஆபரேஷன் மைத்ரி, ஏப்ரல் 25ஆம் தேதி அங்கே பூகம்பம் வந்த பிறகு நம்முடைய இந்தியன் ஏர்போர்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் NDRF டீம் ரோடு கான்வாயை பயன்படுத்தி 43,000 இந்தியர்களை நேபாளில இருந்து திரும்ப நம்ம கொண்டு வந்தோம். ஏமன்ல சிவில் வார் ஏப்ரல் 2015 ஏமன் நாட்டில் சிவில் வார் வந்த பொழுது ஆபரேஷன் ரஹாட் என்பதன் மூலமாக 5,500 இந்தியர்களை நம்முடைய விமானப்படை மூலமாக, கடல் படை மூலமாக இந்தியாவிற்கு கொண்டு வந்தோம். சவுத் சூடான் ஜூலை 2016 ஆபரேஷன் சங்கத் மோச்சான், அந்த ஊர்ல பிரச்சனை வந்த பொழுது 600 இந்தியர்களை 2 இந்தியன் ஏர்போர்ஸ் C-17 விமானம் மூலமாக நாட்டிற்கு கொண்டு வந்தோம். ஆபரேஷன் சமுத்திர சேது, குறிப்பாக கோவிட் வந்த பொழுது மே ஜூன் 2020 3,900 பேர் மால்டிவ், ஸ்ரீலங்கா, ஈரான் கப்பல் படை மூலமாக இந்தியாவிற்கு சமுத்திர சேது இது மூலமாக கொண்டு வந்தோம். மிக முக்கியமாக ஆபரேஷன் வந்தே பாரத் மிஷன் கோவிட் காலகட்டத்தில் 10,25,600 பேர்த்த 100 நாடுகள் இருந்து நம்முடைய நாட்டிற்கு பத்திரமாக வந்தே பாரத் மிஷன் கோவிட் சமயத்தில் கொண்டு வந்தோம். ஆகஸ்ட் 2021
ஆபரேஷன் தேவி சக்தி ஆப்கானிஸ்தான்ல 800 பேர் தாலிபான் ஆட்சி வீழ்ந்த பிறகு 800 இந்தியர்கள் இங்கே மாட்டி கொண்டிருந்தார்கள். 800 பேர்த்தையும் பத்திரமா நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வந்தோம். ஆபரேஷன் தோஸ்த் டர்க்கி சிரியா 2 பகுதி அந்த பார்டர்ல பூகம்பம் வந்த பொழுது அங்கே இருந்து 331 பேர்த்த பத்திரமா கொண்டு வந்தோம். ஆபரேஷன் காவேரி சூடான் சிவில் வார் ஏப்ரல் மே 2023ல 3900 பேர்த்த கடல் மூலமாக விமானப்படை மூலமாக கொண்டு வந்தோம். இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை ஆரம்பித்த பொழுது ஆபரேஷன் அஜய் ஆயிரக்கணக்கான இந்தியர்களை அந்த பகுதியில் இருந்து குறிப்பாக இஸ்ரேலில் இருந்து மீட்டு நம்முடைய நாட்டிற்கு கொண்டு வந்தோம். ஆபரேஷன் இந்திராவதி ஹைத்தியில இங்கே பிரச்சனை ஆரம்பித்த பொழுது 12 இந்தியர்கள் அங்கிருந்து டாமினிகன் ரிபப்ளிக் பத்திரமாக கூட்டி சென்றோம். ஈரான் இஸ்ரேல் சண்டை சமீபத்தில் ஆரம்பித்த பொழுது 285 மாணவர்களை ஆபரேஷன் சிந்து அதன் மூலமாக வெளியே கொண்டு வந்தோம். ரஷ்யா உக்ரைன் சண்டை ஆரம்பித்த பொழுது 12,000 இந்தியர்கள் அந்த பகுதியிலிருந்து பத்திரமாக வெளியே கூட்டி கொண்டு வந்திருக்கின்றோம். எதற்காக சொல்றேன்னாங்க, இது ரொம்ப முக்கியங்க ஐயா. இன்னைக்கு வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு இந்தியன் யாராக இருந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த அரசுகள் உங்களை மரியாதையாக நடத்தினாலும் இந்த நாட்டில் பத்திரமாக இருந்தாலும் உங்க சொந்த வீடு உங்க பின்னாடி இருக்குன்னு தெரியும் போது உங்களுக்கு ஒரு தனி தைரியம் இருக்கும். எங்கே இருந்தாலும் நான் பிறந்த வீடு, ஒரு பொண்ணை திருமணம் செய்து புகுந்த வீட்டுக்கு அனுப்புனா கூட பிறந்த வீடு பின்னாடி இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அது ஒரு தனி தைரியம் அந்த பொண்ணுக்கு. இன்னைக்கு அதுபோல் நீங்கள் எங்கே இருந்தாலும் கூட உங்களை பத்திரமாக கொண்டு வருவதற்கு ஒரு முழு நாடு உங்கள் பின்னால் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக இதையெல்லாம் நான் சொன்னேங்க ஐயா. இன்னைக்கு அது ஒரு தனிச்சிறப்பு, இதற்கு முன்பு நான் பார்த்தது கிடையாது. அதுவும் குறிப்பா இந்த சூடான் பாருங்க, ஆபரேஷன் காவேரி சூடான் சிவில் வார் 2 சூடான் சண்டை போட்டுக்கிறாங்க. 3900 இந்தியன் மாட்டியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய படை அவங்களால ரெஸ்கியூக்கு போக முடியல. ஏன்னா அந்த மெயின் விமான நிலையத்தை குண்டு போட்டு தகர்த்தெடுத்தார்கள். இந்தியாவுடைய விமானப்படை ஒரு பழுந்தடைந்த ஓடுதளத்துல ஏடிசி இல்லாத ஏர் டிராபிக் கண்ட்ரோல் வேலை செய்யாத ஒரு இடத்துல நைட் விஷன் காகிள்ஸோடு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட் அங்க லேண்ட் பண்றாங்க. நைட் விஷன் காகிள்ஸோடு, ஏன்னா அங்க லைட்டே இல்லை. எல்லோரையும் பத்திரமாக மீட்டு வரும் பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசி நமக்கு தகவல் கொடுக்குறாங்க, நாங்க போக முடியல, நீங்க போயிட்டீங்க, ஒரு 300 அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, அவங்களையும் உங்க இந்தியர்களோட கூட்டிக் கொண்டு வந்து விடுகின்றனர். எப்படி இருந்த நாடு எப்படி மாறி இருக்கின்றோம் என்பதற்கு ஒற்றை உதாரணம். எங்கே வேண்டுமானாலும் நம் செல்வோம் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கின்றோம். அதன் பிறகு நான் வேறொரு நாட்டில் இருக்கிறேன், இன்னைக்கு அரசியல் பேசினா தப்பா போயிருங்க ஐயா. சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள்லாம் நீங்க பாத்தீங்க. ஒரு இந்தியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எங்கே இருந்தாலும் நம்முடைய பாதுகாப்பு படை செல்லும் என்பதையும் கூட உலக நாடுகளுக்கு நாம் உணர்த்தி இருக்கின்றோம். அன்பு சொந்தங்கள், இதனால்தான் புதிய இந்தியா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். இதனால் புதிய இந்தியா, நியூ இந்தியா, ஒரு தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நாடு, வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால் இந்த நாட்டில் இளைஞராக இருப்பதற்கு நாம் எல்லோரும் கூட ஒரு பெரிய பாக்கியம் செய்திருக்கின்றோம். இந்த நாட்டில் மூத்தவர்கள் இத்தனை காலமாக அவர்களுடைய கண்ட கனவுகள் எல்லாம் இந்த நாட்டில் நனவாகி கொண்டிருக்கிறது என்று மூத்தவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தில் இங்க இருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, இது சுதந்திர தின விழா நிகழ்வாக இருந்தாலும் கூட இன்னும் ஒரு 3-4 விஷயங்களையும் கூட உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். தமிழர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய கன்னடத்து சொந்தங்கள் இங்கே இருக்கின்றார்கள். எப்பொழுதுமே தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள நாம் இருக்கோம் அப்படின்னா எந்த ஊருன்னு கேட்டால் கொங்கு பகுதி, எந்த ஊர்னா என்ன சவுத்துன, நான் திருநெல்வேலி பாஷையில் பேசுவாங்க, ஆனால் நான் சென்னைன்னு, திருவாரூர், வேறு வேறு ஊர்கள். தமிழ்நாட்டிலிருந்து வெளியே வந்தவுடன் நாம் என்ன சொல்லுவோம்னா எங்கன்னு கேட்டால், ஆனால் நான் இந்தியாவுடைய சவுத்து பாட்டிலேருந்து இருக்கேன், சதர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவிலிருந்து வெளியே வந்த பிறகு எந்த ஊர்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் இந்தியன்னு சொல்லுவோம், அப்புறம் தமிழகம் சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய பார்வையை பொறுத்தவரை கழுகை போல எவ்வளவு மேலே மேலே பறக்கின்றோமோ நம்முடைய பார்வையும் கூட மாறும். இன்னைக்கு வெளியே இருந்து எவ்வளவு பெருமையாக நாம் இந்தியர்கள் என்று சொல்லுகின்றோம், பாரதியர்கள் என்று சொல்லுகின்றோம். இன்னைக்கு நாம் எல்லோருமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு இந்தியாவுடைய முழு வலிமையை நாம் பயன்படுத்துகின்றோமா? ஆர் வி யூசிங் த ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் ஆஃப் பாரத்? இந்தியாவுடைய முழு வலிமையை நாம் பயன்படுத்துகின்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. எனக்கு இந்தியாவுடைய முழு வலிமையை நாம் பயன்படுத்துறோம். நம்முடைய கலாச்சாரம் எவ்வளவு பெரிய கலாச்சாரம் பாருங்க ஐயா. மேடையில் எத்தனை அற்புதமாக நடனம் ஆடினாங்க. இதெல்லாம் எத்தனை ஆண்டுகளை தாண்டி எத்தனை காலங்களை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இயலிசை நாடகத்தை நம்ம மேடையில பார்த்தோம். இன்னைக்கு அதே போல நம்முடைய குழந்தைகளுக்கு, குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருக்கக்கூடிய நீங்க, நம்முடைய குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம், என்னுடைய அன்பான வேண்டுகோள், குறைந்தபட்சம் இந்திய மொழியில வேறு வேறு மொழியில ஒரு புத்தகத்தை நீங்க படிக்க வைக்கணும். குறைந்தபட்சம் ஒரு புத்தகம். இல்ல நான் தமிழன்,
நான் தமிழ்நாட்டு பையன், நான் பொண்ணு, நான் பெரிய ஆளு, ஆனா தமிழ் புத்தகத்தை தவிர என்ன எது நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோம் அப்படின்னா நாம் உண்மையாலுமே நம்முடைய பண்டைய இலக்கியத்திற்கும் நாகரீகத்திற்கும் நாம் மரியாதை செய்யவில்லை என்கின்ற அர்த்தம். தமிழ் இலக்கியத்தில் எத்தனையோ இருக்குதுங்க ஐயா. கண்டிப்பா திருக்குறள் படிப்பாங்க, கண்டிப்பா எத்தனையோ நம்முடைய ஐம்பெரும் காப்பியங்களை படிப்பாங்க, சங்க இலக்கியங்களை படிப்பாங்க, இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான புத்தகங்களை படிப்பாங்க. படிக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். அதே போல கன்னடத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா சமகால இலக்கியத்தில் இருக்கக்கூடிய எஸ்.எல். பைரப்பா அவங்க, குவம்பு அவங்க, எத்தனையோ அற்புதமான எழுத்தாளர்கள். அதே போல கன்னடத்தில் இருக்கக்கூடிய பழம்பெரும் காவியங்கள், அதையும் படிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நாம நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல இந்தியனாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தை தமிழ் குழந்தையா இருந்தா நீ கன்னடத்தில் ஒரு புக்கு வாங்கி பைரப்பா குவம்பு டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் நீ படி. மலையாளத்துல அனந்தமூர்த்தி அவங்க புத்தகத்தை வாங்கி ஒன்று படி. பிரேம்சந்த் முன்ஷி ஹிந்தியில அவங்க புத்தகத்தை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல படி. அதே போல பெங்கால்ல ரவீந்திரநாத் தாக்கூரனுடைய கீதாஞ்சலி இருந்த முக்கியமான புத்தகத்தை நீங்க படி. அதே போல பஞ்சாப் மராட்டியில எத்தனையோ அற்புதமா புத்தகங்கள் இருக்கு. உங்க குழந்தைக்கு வருஷத்துக்கு ஒரு புத்தகம், தாய்மொழியை சாராத ஒரு புத்தகம், இன்னொரு அற்புதமான மொழியை சார்ந்த ஒரு புத்தகத்தை நீங்க படிக்க வைங்க. ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு. 10 வருஷத்துக்கு அவங்க 10 புத்தகத்தை படிக்கிறாங்க, 10 மொழியில் இருக்கக்கூடிய புத்தகத்தை படிக்கிறாங்க. ஆனா தாய்மொழி தமிழ்ல படிக்கலாம், அதே புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்பு படிக்கலாம், ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் படிக்கலாம். அதை படித்தால் இந்தியாவுடைய மொத்த கலாச்சாரத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். ஆனா எத்தனையோ பேர் ஒரு இடத்துல நாம் இருக்கும், எத்தனையோ பேர் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் கூட நார்த் ஈஸ்ட் அடிக்கடி போக முடியுமா? முடியாது. நாகாலாந்து போய் பார்த்துருக்கிறோமா? நிறைய பேர் போகல. மணிப்பூர் போயிருக்கிறோமா? அருணாச்சல் பிரதேசம் போயிருக்கிறோமா? போகல. இரண்டாவது என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்க குழந்தைக்கு, குறிப்பாக பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகளுக்கு, இந்தியாவுக்கு ஒரு டூர் வர்றீங்க, வருஷத்துக்கு 2 டைம் வர்றீங்க, ஒரு டைம் வர்றீங்க, எப்படியாவது நம்முடைய பகுதியை சாராத இன்னொரு பகுதி கூட்டிட்டு போய் காட்டிட்டு வாங்க. நான் சவுத் ராஜஸ்தான் கூட்டு போய் காட்டுங்க, குஜராத் கூட்டிட்டு போய் காட்டுங்க, நார்த் ஈஸ்ட் கூட்டு போய். இது பெற்றோர்களாக நம்முடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன். இன்னைக்கு நான் ஒரு பெற்றோராக என்னுடைய குழந்தைக்கு வீட்டில் 2 விஷயம் சொல்லுவேன். வருஷத்துக்கு 2 டூர் போலாம். ஒரு டூர் நம்ம பக்கத்து மாநிலத்திற்கு, ஒரு டூர் தூரத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு. ஏன்னா 2 முறை நம்ம போவோம். ஹாஃப் இயர்லியில் ஒருக்கா போகலாம், ஆனுவல் லீவ்ல ஒருக்கா போகலாம். 2 முறை போகும் பொழுது உனக்கு இந்தியாவை பத்தி தெரிஞ்சிருக்கும். என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்லிக் கொடுப்பது, உனக்கு ஒரு 15-20 வயசு ஆகியிருக்கும் பொழுது இந்தியாவை பற்றி முழுமையாக ஒரு புரிதல். நம்ம உணவு சாப்பிட்றோம், அதே நேரத்தில் மற்றொரு உணவை நம்ம சாப்பிடும் பொழுது மட்டும்தான் இங்க டாலரன்ஸ். பாருங்க, யுஏஇல அற்புதமா மினிஸ்ட்ரி ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு மனிதராக இருந்தாலும், நாம் போடக்கூடிய ஆடையிலே வித்தியாசம் இருந்தாலும், உண்ணக்கூடிய உணவுல வித்தியாசம் இருந்தாலும், நமக்கு டாலரன்ஸ் என்கின்ற வார்த்தை, சகிப்புத்தன்மை என்கின்ற வார்த்தை வரும்பொழுது மட்டும்தான் ஒரு மனிதனை முழுமையாக மதிக்க நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஏன்னா நமக்குள்ள வேற்றுமைகள் இருந்தாலும் கூட அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் ஒற்றுமை. இன்னைக்கு பாருங்க, அபுதாபியில நேற்று நம்முடைய பிரம்ம விகாரி சாமி அவங்கள சந்திச்சேன். பிஏபிஎஸ் சாமி, இந்த மந்திர், குறிப்பாக இந்த இந்து கோவிலை கட்டுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த சாமி. அந்த சாமிகிட்ட நான் கேட்டேன், ஐயா ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சிருக்கிறீங்க, இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய நாட்டுல குறிப்பாக இந்த பகுதியில மற்ற மதத்தினுடைய ஐடென்டிட்டி, ஒரு 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 சிலையை கூட கொண்டு வர முடியாது, எப்படி இதை சாதிச்சீங்க? அதுக்கு பிரம்ம விகாரி சாமி சொன்னாரு, ஒன்னும் சாதிக்கிறேன் நான். அதாவது இங்க இருக்கக்கூடிய ரூலர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட வெளிப்படையாக பேசினோம், வெளிப்படையாக நடந்து கொண்டோம், நாம் யார் என்பதை உண்மையாக புரிய வைத்தோம். 2 பக்கமும் பரஸ்பர ஒரு நியாயம் இருக்கும் பொழுது, நம்முடைய இந்து சமுதாயத்தின் மீது அவர்களுக்கும் மரியாதை இருக்கும் பொழுது, இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது நமக்கும் மரியாதை இருக்கும் பொழுது, நம்பிக்கை 2 மதத்திலும் பிறக்கிறது. நம்பிக்கை வரும் பொழுது சகிப்புத்தன்மை வருகிறது. சில விஷயத்தை பொறுத்துக்கணும், சில விஷயத்தை விட்டு கொடுத்து போகணும். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அற்புதமான கோவில் என்று சொன்னார்கள். சாமி அதோடு நிக்கலிங்க, இன்னும் ஒரு படி போனாங்க. 1 மணி நேரம் கோயிலை சுத்தி காமிச்சாங்க. அந்த கோயிலை முழுமையா பாருங்க. மகாபாரதம் கோயில் முழுவதும் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். சிவபுராணம் கோயில் முழுவதும் இருக்குது, ரொம்ப சந்தோஷம். கோயிலுக்கு வெளியே அவங்க அந்த ரெட் ஸ்டோன்ல வந்து பாத்தீங்கன்னா செதுக்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஐயப்பனுடைய வாழ்க்கை வரலாறு முழுமையா இருக்குது. திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் அவங்க எப்ப பூமிக்கு வந்தாங்க முழுமையா இருக்கு. கிருஷ்ணனுடைய அவதாரத்திலிருந்து முழுமையா இருக்கு. எல்லாத்தையும் காட்டுறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா முழுவதும் சுற்றி வந்தீங்கன்னா அந்த மதில் சுவர் எப்படி முடிக்கிறாங்கன்னா, இஸ்லாமிய மதத்தினுடைய
இந்த 7 எமிரேட்டினுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அவர்களுடைய மதகுருமார்களுக்கும் அந்த கோவில்ல ஒரு இடத்துல அவர்களுக்கும் கல்வெட்டு இருக்கு. அப்படி என்றால் எங்களை மதித்து இந்த நாட்டில் எங்களுக்கு நிலம் கொடுத்து எங்களுடைய மதத்திற்கு மரியாதை கொடுத்து நீங்கள் பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள். உங்களுடைய மதத்திற்கும் நாங்கள் மரியாதை கொடுக்க விரும்புகின்றோம். கடைசியா பார்த்தீங்கன்னா அதோட நிக்கலீங்க. இன்னைக்கு பாரதியர்கள் நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வாசுதேவ குடும்பம்னு சொல்றோம். மொத்த உலகமும் ஒரே ஒரு உலகம், ஒரே ஒரு மக்கள் என்று சொல்லுகின்றோம். காரணம், நாம் யாரும் பிறப்பின் அடிப்படையில் இங்கேதான் பிறப்பேன் என்று நாம் முடிவு செய்யவில்லை. ஆண்டவன் அனுப்பியிருக்கிறார். அதனாலதான் நம்முடைய ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு அடிக்கடி சொல்றோம். அந்த ஓம் சாந்தி என்பது அமைதிங்கிறோம். அமைதி எல்லா மனிதர்களும் அமைதியாக இருக்கட்டும், எல்லா இனமும் அமைதியாக இருக்கட்டும், மிருகங்களும் அமைதியாக இருக்கட்டும், பஞ்சபூதங்களும் அமைதியாக இருக்கட்டும்னு அந்த ஓம் சாந்தி தராக மந்திரத்தை எல்லா இடத்துலையும் சொல்றோம். இந்த கோவிலினுடைய இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்திருப்பீங்க, முழுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நாம் இந்து மதத்தை காட்டிட்டோம், நம்முடைய கலாச்சாரத்தை காட்டிட்டோம், இஸ்லாமிய மதத்திற்கும் மரியாதை கொடுத்துட்டோம். அதை தாண்டி 14 கலாச்சாரங்களுடைய கதை அங்கே வடிவமைத்திருக்கின்றார்கள். கடைசியா நீங்க வந்தீங்கன்னா 16 கலாச்சாரத்தினுடைய கதை. எஸ்கிமோ அவங்களுக்கு ஒரு கல்வெட்டு, அமெரிக்காவில் ரெட் இந்தியன்ஸ் அவர்களுக்கு ஒரு கல்வெட்டு, ஈஜிப்தியன் சுமேரியன் சிவிலைசேஷன் அவர்களுக்கு ஒரு கல்வெட்டு. அடிப்படையில் எல்லா மதமும் அமைதியை மட்டும்தான் போதிக்கின்றது என்பதை அந்த 16 கல்வெட்டத்தில் கலாச்சாரத்தில் காட்டுறாங்க. இது பாருங்க, அதை யாரு பார்த்தாலும் கூட நம் மதத்தின் மீது மரியாதை வருமா வராதுங்களா? இந்த கோவில்ல உங்கள் மதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை மற்ற மதத்திற்கும் நீங்க இடத்த ஒதுக்கி இருக்கிறீங்க. கோயில்ல பாத்தீங்கன்னா 7 பில்லர்ஸ் இருக்கு. 7 எமிரேட்ஸ்க்கு மரியாதை கொடுப்பதற்காக 7 இந்திய கடவுளை உள்ள வச்சிருக்கிறோம். இந்தியாவுடைய வேறு வேறு பகுதி, ஜெகநாதர் ஒரிசா பகுதியில் இந்தியாவுடைய கடவுள், அவருக்கு ஒரு இடம். ஐயப்பன் கேரளா, அவருக்கு ஒரு இடம். திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் அவருக்கு, கிருஷ்ண பரமாத்மா அவங்களுக்கு, சிவபெருமான் தன்னுடைய குடும்பத்தோடு. ஸோ 7 டவர்ஸ் இருக்குது. 7 அரபு எமிரேட்ஸ்க்கும் முக்கியத்துவம். அப்ப என்ன ஆச்சுங்க? ஆரம்பத்தில் இங்க இருக்கக்கூடிய ரூலர்ஸ் 5 ஏக்கர் கொடுத்தாங்க. நம்முடைய நம்பிக்கையை பார்த்து 7 ஏக்கர் கொடுத்தாங்க. நம்பிக்கையை பார்த்து 10 ஏக்கர் கொடுத்தாங்க. நம்பிக்கையை பார்த்து 15 ஏக்கர் கொடுத்தாங்க. நம்பிக்கையை பார்த்து 25 ஏக்கர் கொடுத்தாங்க. இன்னைக்கு 30 ஏக்கர் கொடுத்து இன்னும் பக்கத்துலேயே லேண்ட் கொடுக்குறோம், அங்கே டெவலப் பண்ணுங்க. இன்னைக்கு புத்த மதத்தில் இருக்கக்கூடிய பிச்சுக்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த அபுதாபியினுடைய ரூலர் என்ன சொல்றாங்க? முதல்ல போய் இந்த கோவிலை பாருங்க, அந்த சாமிகிட்ட பேசுங்க, அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்துட்டு வாங்க, அதன் பிறகு உங்களையும் நாங்கள் கவனிக்கின்றோம், உங்களுக்கு நாம கொடுக்கிறோம். இது நம்ம ஒரு பவர்ஃபுல் மெசேஜ்ங்க, வெரி பவர்ஃபுல் மெசேஜ். இன்னைக்கு நமக்கு இது தேவைப்படுகிறது. நாம வந்து வேறு வேறு மொழின்னு சொல்லிட்டு போயிடுறோம். மொழிகளால் சண்டை. இன்னைக்கு தமிழ்நாட்டில், கர்நாடகாவில், வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிறு சிறு விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம என்ன கேட்கிறோம்? எனக்கும் உனக்கும் ஒரு வேற்றுமை இருக்கு, நான் வேற்றுமையை மட்டும் பார்க்கிறோம். ஆனா எத்தனையோ ஒற்றுமையை நாம் பார்க்க ஆரம்பித்தால் எப்படி நமக்குள்ள ஒரு பிரிவுகள் வரும்? நமக்குள்ள வேறு வேறு மொழிகளாக இருந்தாலும் கூட எப்படி நமக்குள்ள ஒரு வேற்றுமை வரும்? இதை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க. அபுதாபியில இந்த இந்து கோவிலை பார்க்கும் பொழுது அந்த பிரம்மவிகாரி சுவாமி அவர்கள், பிஏபிஎஸ் இருக்கக்கூடிய எல்லா மாங்ஸ், எல்லா சன்னியாசிகளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அற்புதமான இடத்துல ஒரு கோவிலை உருவாக்கி இன்னைக்கு 3 மில்லியன் பேர், 30 லட்சம் பேர் அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. சாதாரண வேலைங்களா? முதல் 100 நாள்ல 1 மில்லியன், 10 லட்சம் பேர். கோயில் திறந்து முதல் 100 நாள்ல 1 மில்லியன் பேர் போயிருக்கிறாங்க. எவ்வளவு சந்தோஷம்! அதனால் நிச்சயமாக அது நமக்கு ஒரு பாடமாக நான் பார்க்கின்றேன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பதற்கு இலக்கணமாக அபுதாபியில் இருக்கக்கூடிய இந்த பிஏபிஎஸ் ஹிந்து மந்திர் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நாம் எல்லோரையும் கூட இந்தியாவில் தொடர்ந்து நாம் பிணைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு இணைப்பு பாலமாக இங்க இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் லிவிங் பிரிட்ஜ், அதாவது நிகழ்காலத்தில் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பாலமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் யூ ஷுட் ஆக்ட் அஸ் எ லிவிங் பிரிட்ஜ் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வைக்கின்றோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க, நம்ம ஊரில் என்ன நடக்குது, நம்ம ஊரில் அரசியல் கலை எப்படி இருக்கு, இதெல்லாம் பேசினாலும் கூட கடைசியாக நாம் இங்கே வர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு அற்புதமான மாநிலம். நாம் எல்லோரும் கூட தமிழகத்தில் மறுபடியும் தேசியமும் ஆன்மீகமும் 2 கண்களாக வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தரவுகளை, ஆய்வறிக்கைகளை பார்க்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கோபம் நம்ம எல்லாத்துக்குமே வருது. எப்படி இருந்த ஒரு தமிழகம்,
எப்படி இருக்க வேண்டிய ஒரு தமிழகம், எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த ஒரு தமிழகம். இன்னைக்கு குடி என்பது சாதாரணமாக கொண்டிருக்கிறதே, குடிபோதை என்பது எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மன உறுத்தலை நமக்கு உண்டு செய்திருக்கிறது. அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு, பாதுகாப்பு, இது அரசியல் பேசக்கூடாத ஒரு மேடை. நான் அரசியல் பேச விரும்பவில்லை, எந்த ஒரு கட்சியை பற்றி குறை நிறைகளை சொல்வதற்கும் இங்கே வரவில்லை. ஆனால் நிச்சயமாக நம் எல்லோருடைய பொறுப்பும் கூட தமிழகத்தில் இழந்த ஒரு பெருமையை மீட்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்குங்க. எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நாம இத்தனை பேர் இங்க வந்திருக்கிறீங்க, இத்தனை பேர் படித்தவர்கள் இங்க இருக்கிறீங்க, படிப்புனால நீங்க இன்னைக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்திருக்கிறீங்கன்னா அதெல்லாம் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. நீங்க படிப்பதற்கு, நல்ல ஒரு தரமான அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து இங்கே வருவதற்கு. கர்ம வீரர் காமராஜர் ஐயா 9 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க. 1954 1963 வரை. அந்த 9 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது 9 ஆண்டும் தமிழகத்தில் சாராய கடை திறக்கப்படவில்லை. ஆனா காமராஜரையே என்ன திறந்தார்? 9 ஆண்டுகள் என்ன திறந்தாருன்னா, பூட்டி கிடந்த 12,000 பள்ளிக்கூடத்தை திறந்தார். புதிதாக 6,000 பள்ளிக்கூடத்தை திறந்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் 9 ஆண்டு காலம் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்து 18,000 பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்ட ஒரே ஒரு மாநிலம் தமிழகம் தான். 1954 63 வரை. அதனால என்ன ஆச்சுன்னு பாருங்க. உங்களுடைய அப்பா, நீங்க 3 தலைமுறை அந்த திறக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தினால படிச்சாங்க. 3 தலைமுறை 18,000 பள்ளிக்கூடம். கர்ம வீரர் காமராஜர் ஐயா அதோடு நிற்கல. அந்த 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது அணையை கட்டினார். எத்தனை அணையை கட்டினார்னா 14 அணைகளை கட்டினார் அவருடைய 9 ஆண்டு காலத்துல. அணையை கட்டுறதோடு நிற்கல, பாசன வசதியை ஏற்படுத்தினாங்க. லட்சக்கணக்கான விவசாய நிலத்தை தமிழகத்துல நீர் வரத்து வரும் அளவுக்கு அதை மேம்படுத்தினாங்க. அதனால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது ஒரு 30, 35, 40 ஆண்டுகளுக்கு ஒரு புண்ணியமான ஒரு மனிதன் போட்ட பிள்ளையார் சொல்லில 40 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை ஒரு மனிதன் பார்த்துக்கிட்டார். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை மறுபடியும் விவசாயத்தை மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். மறுபடியும் தொழில்துறையை இன்னும் வேகமாக கொண்டு செல்வதற்கான நேரத்தில் நாம் இருக்கின்றோம். மறுபடியும் நம்முடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். மறுபடியும் நாம் இருக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக இதெல்லாம் கூட தமிழகத்தில் இன்னைக்கு பரவலாக பேசப்படக்கூடிய பொருட்கள். இது பண்ணணும், செய்யணும், தரமான கல்வியை திரும்ப கொடுக்கணும். டாஸ்மார்க் போன்ற அரசு நடத்தக்கூடிய கடைகளை மூடுவதற்கான நேரமும் வந்துவிட்டது என்று மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார். அதையும் மூடுவதற்கான நேரம். 5500 டாஸ்மார்க் இருக்கு. ஒரு 1000 கடை முதல்ல மூடுவோம், 2000 கடையை 2வது வருஷம் மூடுவோம், இன்னொரு 1000 கடையை 3வது வருஷம் மூடுவோம். மொத்தமாக மூடவில்லை என்றாலும் கூட 3 ஆண்டுகள்ல 2 பங்கை மூடுவோம் என்கின்ற கருத்துக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் காணாம போனதுக்கு அப்புறம் தான் அரசியல்வாதிகள் உணர்வாங்க. மக்களுடைய பல்ஸ் ரியல் டைம் அரசியல்வாதிகள் தமிழகத்தில் புரிந்து கொண்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரியல் டைம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்னைக்கு 2 மொழி போதும் அப்படிங்கிறாங்க. 2 மொழி போதுங்கிறாங்க. ஏன்னா அரசியல்வாதிகள் 3 மொழி 4 மொழி கற்ற அரசியல்வாதிகள் யாரும் இன்னைக்கு இல்லைங்க ஐயா. ஒரு மொழியே சரியாத பேசாத அரசியல்வாதிகள் தான் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை 2, 3, 4 மொழிகள் நமக்கு வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நம்ம முடிவு பண்ணிட்டோம். வேணும், குழந்தைங்களுக்கு வேணும், குழந்தைங்க படிக்கணும். இதே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர் சொல்றார், என்ன 2 லாங்குவேஜ் பாலிசி, ஆந்திராவில் 5 லாங்குவேஜ் பாலிசிங்கிறாரா. எல்லா மொழியும் கத்துக்க, உலகம் ஃபுல்லா போ. நீங்க எல்லாம் உலகம் ஃபுல்லா போனா தானே இந்த நாடு வளர்ச்சி அடையும், மனிதர்கள் வளர்ச்சி அடைவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம் கேட்கறது 5 லாங்குவேஜ் வேண்டாங்க, 3 லாங்குவேஜ் முதல்ல கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் 4 லாங்குவேஜ், அதுக்கப்புறம் 5 லாங்குவேஜ். அதிலும் குறிப்பாக இந்த 2020 தமிழ் மொழியில கற்றுக்கணும். ஒரு பாடமாக இன்னொரு மொழி வரணும். ஆங்கிலம் இருக்க வேண்டும், தமிழ் மொழி அடிப்படை கட்டாய பாடமாக இருக்கணும். கனடா பார்டர்ல, கர்நாடகா பார்டர்ல, ஹொசூர்ல எத்தனையோ பேர் கன்னடம் பேசுறாங்க, அங்க கன்னடம் கொண்டு வந்துடலாம். கோயம்புத்தூர் மலையாளம் பேசுறாங்க, அங்க மலையாளம் கொண்டு வந்துடலாம். சென்னையில கிட்டத்தட்ட 20% மக்கள் தெலுங்கு பேசுறாங்க, அங்கே தெலுங்கு கொண்டு வந்து விடலாம். அதனால இதையும் இன்னைக்கு நாம் ஆக்ரோஷமாக பேச ஆரம்பித்திருக்கின்றோம். தமிழகத்துல அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அதிகமான மொழிகள் நாம் தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்பதையும் நாம் இன்னைக்கு உறுதியா பேச ஆரம்பித்திருக்கின்றோம். இது ஒரு இன்னைக்கு இதெல்லாம் டிஸ்கஷன் பாயிண்ட்ஸுங்க. இதெல்லாம் டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ். நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும், மக்கள் இதெல்லாம் பேசணும். நாம் எப்படி அடுத்த கட்டத்திற்கு போகணும், இதையெல்லாம் பேசணும். எந்தெந்த மொழிகள் வேண்டும், இதையெல்லாம் நம்ம பேசணும்.
கல்வித்துறை இன்னும் திறனாக இருக்கிறதா, இதையெல்லாம் நம்ம பேசணும். இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர் இந்த 3 மாநிலங்கள் தமிழகத்தினுடைய மொத்த பொருளாதார குறியீடு ஸ்டேட் ஜிடிபியில இந்த 3 மாவட்டங்கள் மட்டுமே தமிழகத்தில் அதிகமான உற்பத்தி திறன் கொண்ட மாவட்டமா இருக்கு. இன்னைக்கு நாம அரியலூரை பத்தி யோசிக்கிறோம், நாம திருவாரூரை பத்தி யோசிக்கிறோம். தமிழகத்தினுடைய தென் பகுதி வளர்ச்சி வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த எல்லா பகுதியும் கூட வளர்ச்சி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். which means balanced development. எல்லா பக்கம் வளர்ச்சி போகணும். வளர்ச்சி என்பது மாநிலத்தினுடைய தலைநகரை சுத்தி மட்டும் இருக்கக்கூடாது. வளர்ச்சி என்பது கோயம்புத்தூரை சுத்தி மட்டும் இருக்கக்கூடாது. வளர்ச்சி என்பது தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் போக வேண்டும் என்பதும் நாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை மாதிரி நம்ம யோசிக்கலாமா? நமக்கு பொருள் வரும் பொழுது, யாராவது முதலீட்டாளர் வரும் பொழுது, முதல்ல நீங்க சவுத்துக்கு போங்க, முதல்ல தூத்துக்குடிக்கு போங்க, தென்காசிக்கு போங்க, அங்க போங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குங்க. எதற்காக? சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதற்காக உலகம் முழுவதும் வேலைக்கு போகணும்? சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, லண்டன்ல இருக்கிறாங்க, உலகம் முழுவதுமே. மதுரைக்கு கீழே தென்காசி, கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் உலகம் முழுவதும் வேலை பார்க்கிறாங்க. இன்னைக்கு அந்த இளைஞர்களுக்கு அந்த பகுதியில் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டிய கட்டாயம் நாம் இருக்கிறோம். வளரணும், தமிழ்நாடு முழுவதும் வளரணும், தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதியும் வளர வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்கின்றோம். அதையெல்லாம் தாண்டி ஒரு தேசிய சிந்தனை எல்லா இடத்துலையும் வரணும். அது பாட புத்தகத்திலிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு அடிப்படை பாட புத்தகத்துல ஒரு குழந்தை அதை திறந்து படிக்கும் பொழுது அந்த தேசிய சிந்தனை அந்த பாட புத்தகத்திலே விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த குழந்தை படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். அந்த குழந்தை இன்னுமே யாரோ வந்தாரு, தென்னமரத்தை வெட்டினாரு, கல்லுக்கடையை நிறுத்தினாரு அப்படிங்கறத மட்டும் ஒரு குழந்தை எத்தனை வருஷம் படிக்கணும்? அது முக்கியம்தான், அதையும் ஒரு பக்கம் வைங்க. ஆனா ஒரே கதையை எத்தனை வருஷம் 3 பக்கத்துக்கு எழுதுவீங்க? எல்லா விஷயத்தையும் எழுதுவோம். இந்தியாவில் சுதந்திரத்திற்காக போராடி எல்லா தலைவர்களையும் கொண்டு வாங்க. தமிழகத்துல எல்லா பகுதியிலும் சுதந்திரத்துக்காக போராடி அவங்களை கொண்டு வாங்க. அந்த குழந்தை ஒரு பாட புத்தகத்துல ஒரு அடிப்படை மாற்றம் கொண்டு வரும் பொழுது மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அங்கிருந்து தேசபக்தி உருவாகிறது. பள்ளிக்கூடத்துல தேசபக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு நாடகம், இன்னைக்கு நீங்க பாருங்க ஐயா, மிகப்பெரிய மனிதர்களை எங்கிருந்து தேசபக்தி கிடைச்சது? மகாகவி சுப்பிரமணிய பாரதி, அவருடைய வாழ்க்கையை மட்டும் எடுத்துக்க. தேசபக்தி எங்கிருந்து வந்துச்சு? பள்ளிக்கூடத்துல இருந்து ஆரம்பிச்சது. பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் அங்கே தேசபக்தி உணர்வை ஊட்டி 5 வயசுல தந்தை இழக்கின்றாங்க, 15 வயசுல அம்மா விளக்குறாங்க. அதன் பிறகு காசிக்கு போறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அந்த தீயை கொழுந்து விட்ட ஒரு தீயை கொடுத்த பிறகு அது கொழுந்து விட்டு எரியுது. ஸோ பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு அடிப்படையான விஷயங்களை பேச வேண்டிய கட்டாயம் தமிழ் சமுதாயத்திற்கு இருக்கு. அதையும் நம்ம செய்யணும். இதற்கெல்லாம் தீர்வு உங்களுக்கு தெரியும். மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தாவே தீர்வு என்று நான் நினைக்கின்றேன். மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உள்ளே வரும்பொழுது நீங்க போட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு நாம சோசியல் மீடியால என்ன சண்டை போட்டுக்கிறோம்? என்னுடைய நடிகன் நடிச்ச படத்துக்கு அதிக வசூலா, இல்ல உன்னுடைய நடிகன் நடிச்ச படத்துக்கு அதிக வசூலா? இதான் இன்னைக்கு அடிப்படை சண்டையாக இருக்கு. எல்லா நடிகர்களும் முக்கியம்தான், எல்லாரும் சூப்பர் ஸ்டார் தான், எல்லாரும் நம்ம மகிழ்விக்கின்றார்கள், அது வேறுங்க ஐயா. ஆனா அடிப்படையில சமூக வலைதளத்துல நம்முடைய இளைஞர்கள் எதுக்கு சண்டை போடணும்? வளர்ச்சி பாதை எப்படி, தமிழகம் எப்படி இருக்கணும், அடுத்து நாம் எப்படி இருக்கணும், தொழில்துறை எப்படி இருக்கணும், அதற்குத்தான் சண்டை இருக்கணுமோ தவிர எந்த சமூக வலைதளத்தை ஓபன் பண்ணாலும் ஏன் நடிகர் நடிச்ச முதல் நாள் இவ்வளவு வசூல், உனக்கு பிடிச்ச நடிகர் முதல் நாள் இவ்வளவு வசூல், அப்ப ஏன் நடிகை பெருசா உன் நடிகை பெருசா? இதையெல்லாம் நான் மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஆமாம், சந்தோஷம்தான். 150 கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு படம் ஒரு நாள்ல வசூல் பண்றது சந்தோஷம்தான். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் மக்கள் பார்க்கறாங்க. படங்கள் 1000 கோடி ரூபாய் வசூல் பண்றது சந்தோஷம்தான். ஆனா வாழ்க்கை என்பது படத்தை தாண்டித்தான் ஆரம்பிக்கிறது என்பதை நம்ம இளைஞர்கள் உணரும் பொழுது மட்டும்தான் உண்மையான வளர்ச்சி கீழே வர ஆரம்பிக்கும். அதையும் பக்குவமா சொல்லணும். அதை நீங்க பக்குவமா சொன்னீங்கன்னா இளைஞர்களுக்கு கோவம் வந்துடும். எப்படின்னா நீங்க அப்படி சொல்லலாம்? படத்தை பத்தி சொன்னீங்க, தலைவனை பத்தி சொன்னீங்க, அதனால இளைஞர்கள்ட்ட பக்குவமாக பேசணும். டக்குன்னு கோவம் வந்துடுது, டக்குன்னு அவங்க தவறா நினைச்சுக்கிறாங்க, நம்ம வேற ஏதோ சொல்ல போய் வேற ஏதோ புரிஞ்சுக்கிறாங்க. அதையும் நம்ம சரியா கம்யூனிகேட் பண்ணணும். அந்த இளைஞர்களுக்கு ஆக்கப்பூர்வமான இடத்தை நோக்கி நகர்த்தி செல்ல வேண்டும். எத்தனையோ இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க, ஸ்கூல்ல ஜாதிகள் வந்து விட்டது, கையில பாத்தீங்கன்னா கயிறு கட்டுறாங்க, கயிறை வைத்து எந்த ஜாதின்னு சொல்லாங்கிறாங்க, ஸ்கூலுக்குள்ள அருவாள் கலாச்சாரம் வந்துருச்சு. இது எல்லாம் தமிழ் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள்ல ஒரு முக்கிய பிரச்சனையாக நாம் பார்க்கின்றோம். அதை எல்லாம் சரி பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஒரு பக்கம் வாய்ப்பு, ஒரு பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய அற்புதமான கண் முன்னால் இருக்கக்கூடிய பாதை ஒரு பக்கம்,
இன்னொரு பக்கம் இத்தனை இளைஞர்களை நல்வழிப்படுத்தி சரியான பாதையில் எடுத்து செல்ல வேண்டிய கடமை. இந்த இரண்டு பொறுப்புகளையும் சில மனிதர்கள் அற்புதமா செஞ்சாங்க. அதில் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பெயரை திரும்ப திரும்ப நான் சொல்வதற்கான காரணம், அந்த இரண்டையும் அற்புதமான செஞ்ச ஒரு அற்புதமான தலைவர். தமிழகத்திற்கு மறுபடியும் இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வேணுங்கிறாங்க. ஆனா கர்ம வீரர் காமராஜர் ஐயா மாதிரி வாழ்ந்தீங்களான்னு கேட்டீங்கன்னா யாரும் இல்லை. கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை போல் வாழ்ந்தால் மட்டும்தான் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வரும். நாம வேற மாதிரி வாழ்ந்துட்டு வாய்ப்பேச்சில் மைக்கில் மட்டும் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் அது வராதுங்க. அதனால் நிச்சயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், எல்லா தலைமுறை, எல்லா கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகளும் கூட இதை பற்றி யோசிப்பார்கள், நினைப்பார்கள். இதை ஒரு சிந்தனையாக மனதில் வைத்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பாடுபடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. இன்னைக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல எல்லோரும் எவ்வளவு ஒரு எந்தூசியாஸ்டிக்கா, ஒரு எனர்ஜெட்டிக்கோட மாற்றம் வர வேண்டும் என்கின்ற ஒற்றை சிந்தனைகள் இருக்கு. பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. நிறைய சிந்தனைகள் அவங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய சிந்தனை எல்லாம் தயவு செய்து நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்க கொடுக்கணும். நேற்று நம்முடைய பர்வா குரூப் அவங்ககிட்ட பேசும்பொழுது பினான்சியல் மார்க்கெட்ல இந்த மாற்றத்தை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பெரிய சிந்தனையை சொன்னாங்க. நான் அவர்களுக்கெல்லாம் வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள், கண்ணன் ரவி என்ன சொன்னாங்க, இன்னைக்கு இதெல்லாம் இந்தியாவில் இந்தந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும், இந்த சட்டத்தில் இந்த மாற்றத்தை கொண்டு வரப்பட வேண்டும் என்று. இன்னைக்கு அரசு நீங்கள் சொல்வதை கேட்பதற்கு தயாராக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், எந்த மினிஸ்டர்ட்டையும் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம், டெல்லிக்கு நீங்க போலாம், யாரையும் இல்லை என்று யாரும் சொல்வதில்லை. காரணம் என்னன்னா, அரசை விட நீங்கள் அறிவாளிகள் என்பதை அரசு உணர்ந்திருக்கிறது. வெளியே இருக்கிறவங்க எங்களை விட அறிவாளிகள். அதனால் தயவு செய்து இந்தியாவுக்கு வரும் பொழுது, சொந்த ஊருக்கெல்லாம் நீங்க வரும் பொழுது கொஞ்சம் நேரம் எடுத்து ஆட்சியாளர்கள் நீங்க சந்திக்கணும். இது போன்ற நாடுகளில் முக்கியமான நல்ல விஷயங்கள் இருந்தா அது ஒரு ஆலோசனையா சொல்லணும். அதை நம்முடைய நாட்டில் நாம் அதை பயன்பாட்டு கொண்டு வர முடியுமான்னு யோசிச்சு நீங்க சொல்லுங்க. பிராக்டிக்கலா உங்களுக்கு தெரியும். செக்ரட்டரிஸ்க்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சு போய் பாருங்க. நம்மை பார்க்க மாட்டார்கள் நினைத்து இமெயில் அனுப்பாம இருக்காது. அவங்க நம்பரை கண்டுபிடிச்சு ஒரு மெசேஜ்னாச்சு போடுங்க. 10 பேருக்கு 5 பேர் கண்டிப்பா பார்ப்பாங்க. ஒருத்தர் பார்க்கவில்லை என்பதற்காக நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து போடுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல கதவு திறக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்பது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது மிக முக்கியமான ஆலோசனை. ஏன்னா பல விஷயங்களை பார்க்குறீங்க, பல காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தை சால்வ் பண்றீங்க. இன்னைக்கு துபாய் போன்ற ஒரு சின்ன ஒரு பகுதியில் 190 நாட்டினுடைய மக்கள் வாழ்கின்றார்கள். சாதாரண வேலைங்களா? 190 நாட்டினுடைய மக்கள், கிட்டத்தட்ட உலக நாடுகள் இருக்கிற எல்லோருமே இன்னைக்கு துபாயில் இருக்காங்க. எந்த நாட்டிற்கும் இல்லாத ஒரு சிறப்பு துபாயில் இருக்கு. அதுல நீங்க வாழ்றீங்க, பல விஷயங்களை கவனிக்கிறீங்க, பல விஷயத்தை பார்க்குறீங்க, முனிசிபாலிட்டியினுடைய எஃபிஷியன்சியை பார்க்குறீங்க, பல விஷயத்தை பார்க்குறீங்க. அது எங்கேயாவது நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆலோசனையாக கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதையும் அன்போக தெரியும். நாங்க ஒரு நன்னாள் வருவாங்க ஐயா, 4 பேர் நீங்க சொல்றதை கேட்போம், 4 விஷயத்தை நாங்க பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்தியாவில் போய் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி அடுத்த கட்டத்தை யோசிப்போம். ஆனா நீங்க தினமும் அதை பார்க்கிறீங்க, உங்க சிந்தனை வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்க தைரியமாக இந்தியாவிற்கு வரும் பொழுதெல்லாம் நீங்க நிறைய பேர் கேட்பீங்க, நாட்டுக்கு நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்றது, நான் துபாயில் இருக்க இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்றது. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய முதல் கான்ட்ரிபியூஷனா நான் பாக்குறேங்க ஐயா. முதல் 4 பேர்த்த சொல்லுங்க, கேட்கிறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க ஆனா கேட்பாங்க. 10ல் 5 பேர் கேட்பாங்க. நீங்க சொன்னதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பயன்படுத்த முடியுமான்னு யோசிப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்தியாவிற்கு நதிநீர், குறிப்பாக கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர் நமக்கு வேணும். கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர் இன்னைக்கு காலையில பார்த்தேன், உலகத்தில் இருக்கிற முதல் 10 கம்பெனில கிட்டத்தட்ட 4 கம்பெனி யுஏஇலே இருக்கு. ஒரு இஸ்ரேல் கம்பெனி, அமெரிக்கா, யூரோப்பியன்ஸ்லாம் இருக்காங்க. அந்த யுஏஇல இருக்கிற 4 கம்பெனில தமிழ்காரங்க 2 பேர் இருக்கிறாங்க. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 10 சுத்தமான குடிநீர் கொடுக்கக்கூடிய இந்த நிறுவனத்துல இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு சென்னைக்கு நமக்கு தேவைங்க ஐயா, சென்னைக்கு தேவை. ஸ்வீடன்காரங்க பிட் பண்றாங்க, யாரோ பிட் பண்றாங்க, யாரோ சென்னைக்கு நம்முடைய நெமிலி பகுதியில் நம்ம டீசாலினேஷன் பிளான் போட்டிருக்கோம், எங்கெங்கேயோ இருந்து கொடுக்குறாங்க. ஆனா நம்முடைய தமிழர்கள் இன்னைக்கு யுஏஇல அதை ஒரு பிசினஸா, மல்டிபிள் குரோர் பிசினஸா சக்சஸ்ஃபுல்லா பண்றவங்க. உங்க ஐடியா நமக்கு வேணும். அதனால் நிச்சயமாக 4 பேர் கேட்கல அப்படிங்கறக்காக ஆலோசனை சொல்லாம இருக்காதீங்க. கண்டிப்பா நீங்கள் உங்களுடைய ஆலோசனையை சொல்ல வேண்டும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். 2வது, உங்களுடைய பகுதி, உங்கள் கிராமம், உங்களுடைய பூத்து, நீங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து, ஒரு விஷயத்தை நீங்க செய்யுங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். எப்பவுமே பெருசா பார்க்காதீங்க ஐயா. நாடு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா செய்யறது கஷ்டம். இந்த நாட்டில் யாரை போய் பார்க்கறது, யார்கிட்ட பேசுறது. ஆனா பஞ்சாயத் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யறது ஈஸி. என்னுடைய கிராமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யறது ஈஸி. இன்னைக்கு எல்லாம் வாட்ஸ்அப் இருக்கு, எத்தனையோ சமூக வலைதளம் இருக்கு.
நீங்கள் எல்லாம் உங்களை ஒருங்கிணைக்க முடியும், மிக எளிதாக ஒருங்கிணைக்க முடியும். இந்த கிராமத்திலிருந்து நாங்க வந்திருக்கோம், 10 பேர் 15 பேர் சேருங்க ஐயா. ஊருக்கு போகும்போது உங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒரு போங்க, எட்டி பாருங்க. பஞ்சாயத்து ஆபீஸ்ல பாருங்க, ஒரு மத்திய அரசினுடைய ஒரு திட்டத்தை 100% சாச்சுரேஷன் பண்ண முடியுமான்னு பாருங்க ஐயா. இந்த 100% சாச்சுரேஷன் என்னங்க ஐயா, ஒரு மத்திய அரசினுடைய திட்டம் முழுமைப்படுத்தி இருக்க வேண்டும். அதாவது இத்தனை பேத்துக்கு நான் இத்தனை திட்டம் கொடுக்கறேன்னா, உங்க பஞ்சாயத்துல யாராச்சும் ஒருத்தர் அந்த திட்டத்துக்கு பயனாளி ஆனா அந்த திட்டத்துல பயன்பெறாம இருக்காங்களா, இதை நம்ம ஸ்கீம் சாச்சுரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதற்கு முயற்சி பண்ணுங்க. உங்க பஞ்சாயத்துல இன்னைக்கு இந்தியால எத்தனையோ மாடல் பஞ்சாயத்து இருக்கு. படித்தவர்கள் நிறைய பேர் அரசியலுக்கு வந்து பஞ்சாயத்தினுடைய சர்பஞ்ச் தலைவராக மாறி இந்தியாவில் எத்தனையோ பஞ்சாயத்துல மத்திய அரசினுடைய எல்லா திட்டத்தையும் அமல்படுத்தி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு, மாடல் பஞ்சாயத்துன்னு சொல்றோம். உங்க பஞ்சாயத்தை, உங்க கிராமத்தை ஒரு மாடல் கிராமமாக பஞ்சாயத்தாக மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க. அது உங்க கான்ட்ரிபியூஷன், அது உங்க ஊருக்கு நீங்க கொடுப்பது. நீங்க கையிலிருந்து எதுவுமே கொடுக்க வேண்டாங்க ஐயா. ஒரு பெரிய ஒரு போர்டு எடுங்க, பஞ்சாயத்துல பெயிண்ட் அடிங்க, பஞ்சாயத்துல வெய்யுங்க, உங்க பேரெல்லாம் போடவே போடாதீங்க. மத்திய அரசு திட்டம், இந்த திட்டம் இதுதான், இந்த திட்டத்துக்கு அப்ளிகேஷன் எப்படி கொடுக்கலாம், இந்த திட்டத்துக்கான வெப்சைட் அப்படின்னு நீங்க ஒரு 10 திட்டத்தை எழுதுங்க ஐயா. ஒரு டைம் ஊருக்கு வரும்போது வச்சுட்டு வந்துருங்க போர்டை. அதை ரோட்ல போறவங்க 10 பேர் படிப்பாங்க, ஓ இதான திட்டம், இது இங்க அப்ளிகேஷன் கொடுக்கணுமா. யாராச்சும் கிடைக்காதவங்க அதை பண்ணட்டும். அடுத்த வருஷம் ஊருக்கு போகும்போது அந்த போர்டை கழட்டுங்க, மறுபடியும் இன்னொரு போர்டை மாட்டுங்க, இன்னொரு 10 திட்டத்தை எழுதுங்க. மத்திய அரசுடைய திட்டம் 1, மத்திய அரசு திட்டம் 2, மத்திய அரசு திட்டம் 3 வெப்சைட்னு போடுங்க. 3வது வருஷம் போகும்போது அந்த போர்டை கழட்டுங்க. நீங்க பேரை போட்டா தான் 4 பேர் பஞ்சாயத்து பண்ண கிளம்பிடுவோம். எப்படி பேரை போட்டீங்க, யாரு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது, இங்கேயே போட வச்சீங்க, பேரே போடாதீங்க ஐயா. 3வது வருஷம் மறுபடியும் ஒரு போர்டு வைங்க, மத்திய அரசு சட்டத்தை எழுதுங்க. இது ஒரு நண்பர் எனக்கு யோசனையா சொன்னார், அண்ணே எங்க ஊர்ல நான் குவைத்தில் இருக்கேங்க அண்ணே, ஃபர்ஸ்ட் வருஷம் 10 போட்டேன், அடுத்த வருஷம் 10 போட்டேன், 3வது வருஷம் 10 போட்டேனே, யாரும் பிரச்சனை பண்ணல. இது ஏன் ஊருக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு விஷயம். நிறைய பேர் கேட்பீங்க, அண்ணா என்ன செய்யலாம் என்ன செய்யலாம். ஐயா டெல்லி சென்னைன்னு யோசிக்காதீங்க ஐயா, உங்க பஞ்சாயத்து கிராமம்னு யோசிங்க. ஒரு திட்டத்தை எழுதி போடுங்க ஐயா, அதை பார்த்து மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க, ஆனா சொல்றதுக்கு அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆள் இல்லை. நம்முடைய நோக்கம் கிராமப்புறத்துல ஒரு திட்டமும் 100% சாச்சுரேஷன் பண்ணுங்க ஐயா, சாச்சுரேஷன். ஏன்னா அதை முடிச்சிட்டோம்னா திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த திட்டத்துக்கு போலாம். எத்தனை வருஷம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு திட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போம், எத்தனை வருஷம் கழிப்பறை இல்லாதவங்களுக்கு கழிப்பறை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு இடத்துல அது எண்டு கொண்டு வரணுங்க, ஏதோ ஒரு இடத்துல சாச்சுரேஷன் பண்ணணும், அப்பதான் அடுத்த கட்டம் நம்ம போவோம். அதனால் நிச்சயமாக உங்களுடைய கிராமத்துல ஒரு திட்டத்தை முழுமைப்படுத்துவதற்கான முயற்சியை நீங்க எடுக்கணும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா. 3வது, உங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஓட்டை பதிவு பண்ணி வைங்க. எலெக்ஷன் அன்னைக்கு வந்தீங்கன்னா பூத்து தெற்க இருக்கா வடக்கு இருக்கான்னு நமக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணே நான் ஹாங்காங்ல இருந்து ஃபிளைட் பிடிச்சு வந்தேன், துபாயில இருந்து ஃபிளைட் பிடிச்சு வந்தேன், ஓட்டல் லிஸ்ட்ல பேரே இல்லைன்னு. நாங்களும் அன்னைக்கு எதுவும் செய்ய முடியாதுங்க ஐயா, அன்னைக்கு எதுவும் செய்ய முடியாது. அந்தந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த வாக்காளர் பட்டியெல்லாம் சரி செய்யப்பட்டு எல்லாம் பார்த்து ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 மூணும் பார்த்து, ஃபார்ம் 6 புதிய வாக்காளர், ஃபார்ம் 7 நீங்க ஆட் பண்ணிட்டீங்க நான் அப்ஜெக்ட் பண்றேன், ஃபார்ம் 8 நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க ஆனா சின்ன சின்ன திருத்தம் பண்ணணும். இது 3 ஃபைனலைஸ் பண்ணி நீங்க ஊருக்கு லீவ் எடுத்து ஓட்டு போட வரும்போது நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிடுவாங்க. அன்னைக்கு வந்து நாம் பார்க்கும் பொழுது எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது உங்களுடைய அடிப்படை உரிமை. நீங்க இந்த ஊருக்கு வரும்போது எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்கு போய் முதல்ல உங்க ஓட்டு அங்க இருக்கா, முதல்ல அதை பாருங்க. உங்க ஓட்டு சரியான பூத்துல இருக்கா அதை பாருங்க. ஆனா எங்க ஊர் இது கவர்மெண்ட் ஸ்கூலு, ஆனா அவன் 5 கிலோமீட்டர் தள்ளி ஓட்ட பதிவு பண்ணி வச்சிருக்கான், அதை அப்ஜெக்ட் பண்ணுங்க, வெப்சைட்டுக்கு போய் அப்ஜெக்ட் பண்ணுங்க. எங்கேயும் போக வேண்டாம், எல்லாம் ஆன்லைன்ல கொடுத்துருங்க, செக்கிங் அவங்க வருவாங்க, நீங்க எந்த ஆபீஸ் போகாது. உங்க அப்பா அம்மா ஓட்டு இருக்கா, சொந்தக்காரங்க ஓட்டு இருக்கா, பங்காளிக ஓட்டு இருக்கா, உள்ளூர்காரங்க ஓட்டு இருக்கா, இதை மட்டும் நீங்க செய்யுங்க. இது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய 3வது விஷயம். உங்கள் ஓட்டு இருக்கா, உங்கள் ஓட்டு சரியான இடத்துல இருக்கா, உங்க சொந்தக்காரங்க ஓட்டு இருக்கா, அது சரியான இடத்துல இருக்கா. நீங்க ஒரே டைம் லீவுக்கு வரும்போது செக் பண்ணிட்டு வந்துருங்க. வேற எதில் உங்களுடைய மொபைல் போனுக்கு எலெக்ஷன் கமிஷன் மெசேஜ் அனுப்புவாங்க, எதுவுமே நீங்க பார்க்க வேண்டாம், மொபைல் போனுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. உங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட் BLA அவங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு மேல அவங்க பிரச்சனை, நீங்க வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதும். எனக்கு ஓட்டு இல்லை, எனக்கு சரியான இடத்துல இல்லை. இந்த 3 விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிற காரணம், நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்துல நீங்க ஃபிளைட் டிக்கெட் போட்டு உள்ளூர்ல ஓட்டு போட வந்து
ஓட்டு இல்லை என்பது எங்களுடைய அவமானமாகத்தான் நான் பார்க்கிறேன். இவ்வளவு தூரம் வந்து அவங்க ஓட்டு போட முடியலையே, எத்தனையோ பேர் அழுவாங்க. இந்த 3 விஷயம் மட்டும் ஸ்கீம் சேச்சுரேஷனுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆலோசனையை வரும்போது கேட்கிறாங்களோ கேட்கலையோ, பிரைம் மினிஸ்டர் கிரீவன்ஸ் போர்ட்டல் இருக்குங்க ஐயா. பிரைம் மினிஸ்டர் கிரீவன்ஸ் போர்ட்டல் சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக நான் சொல்றேன். டெஸ்ட்டுக்காக நான் சொல்றதை நீங்க நம்பலாம் நம்பாம போலாம். டெஸ்ட்டுக்காக நீங்க போடுங்க. பிரைம் மினிஸ்டர் கிரீவன்ஸ் போர்ட்டல். பிரைம் மினிஸ்டர் அட்வைஸும் கேட்கிறாரு உங்ககிட்ட. பிரைம் மினிஸ்டர் பிஎம்ஓ வெப்சைட்ல அட்வைஸ் நீங்க கொடுக்கலாம். ஒரு அட்வைஸை எழுதி போடுங்களேன். என்ன அதுன்னு நீங்க பாருங்க, மேஜிக் மாதிரி நடக்கும். நீங்க இமெயில் போட்ட உடனே உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும். கண்டிப்பா ரிப்ளை வரும். உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, இதான் உங்க நம்பர். நீங்க இமெயில் போட்ட உடனே உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ். எப்படி நம்ம நாடு வேலை செய்யுதுன்னு பாருங்க. நீங்க குறை சொன்னீங்க, நிறை சொன்னீங்க, கம்ப்ளைண்ட் சொன்னீங்க, நல்லது சொன்னீங்க. இது 15 நாள் கழிச்சு அப்டேட் வரும். இந்த செக்ஷனுக்கு அனுப்பிச்சிருக்கோம். யாரோ ஒருத்தர் இங்கேயோ படிப்பாங்க ஐயா. அதுக்கப்புறம் அதுக்கு க்ளோஷர் வரும். 30 நாள்ல க்ளோஷர் வரும். நீங்க அனுப்பிச்சது இது, அது இங்க போச்சு, அதற்கான ரிப்ளை இது, உங்களுக்கு க்ளோஷர். நாம குறைந்தபட்சம் செய்யலாமேங்க ஐயா, குறைந்தபட்சம் செய்யலாமே. நமக்கு ஒன்று தெரியும், நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது உதவும். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நாட்டுக்காக கொடுக்குறோம், அதை நீங்க செய்யுங்க. இதுதான் நான் முதல்ல சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்க ஊர்ல, உங்க கிராமத்துல, உங்க தெருவுல, நீங்க அர்பன் ஏரியால, நான் சென்னையில் இருக்கேன், நான் மடிப்பாக்கத்தில் இருக்கேன், நான் மயிலாப்பூர்ல இருக்கேன், கோர் சென்னை அர்பன் ஏரியா, அவ்வளவு கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு. சாலையோர வியாபாரிகள் இத்தனை திட்டம், அவ்வளவு லட்சக்கணக்கான காசு. ஒரு போர்டை வைங்க, 4 பேர்த்த கூப்பிட்டு அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. மூன்றாவது, உங்க ஓட்டை செக்யூர் பண்ணுங்க, சுத்தி இருக்கவங்க கூடிய ஓட்டை செக்யூர் பண்ணுங்க. நான்காவது, பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுங்க. எனக்கு இந்த கட்சி பிடிக்கும், இந்த தலைவர் பிடிக்கும், மாற்றத்தை கொடுப்பாங்க, நீங்க ஓட்டு போட்டு வந்துட்டே இருங்க. இந்த 4 மட்டுமே இங்கிருந்து நீங்கள் செய்ய முடியும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல அமர்ந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் செய்ய முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க கீழே இருந்து மெசேஜ், அண்ணே 45 நிமிஷமா பேசிட்டு இருக்கிறீங்க, மக்கள் தூங்கிட போறாங்க, ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த போட்டோ எடுக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கணும், அதனால் வேக வேகமாக நீங்கள் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கீழிருந்து அன்போடு சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் மிக அன்போடு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கு, தமிழகத்தினுடைய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சாரிங்க ஐயா, நான் மாற்றம் ஏதோ பேசிட்டேன். நான் உணர்ச்சி மிகுதியில் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் பண்ணணும், அடுத்த கட்டம் இதெல்லாம் போகணும், இவ்வளவு திறமையை பயன்படுத்தணும். என்னுடைய நோக்கமெல்லாம் ஐயா, 12.5 மில்லியன் இந்த ஊர்ல, 4.35 மில்லியன் நாம இருக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சாதாரண வேலை இல்லைங்க ஐயா, சாதாரண வேலை இல்லை. 4.35 மில்லியன் இந்தியர்கள் இருக்கும். அப்ப எவ்வளவு டேலண்ட் இந்த ஒரு நாட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அதை எப்படி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துறது? அண்ணே சொன்னாருங்க, அண்ணே 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நான் பூ விற்க வந்தேன். அது பாருங்க, சாதாரண பூன்னு நாம் பாக்குறோம், சாதாரண பூன்னு பாக்குறோம். பெருமாள் அண்ணன் சொன்னார் 40 வருஷத்துக்கு முன்னாடி. நான் கேட்டேன், அண்ணே பூ எப்படின்னே வருதுன்னு. இந்த ஊர்ல பூ இல்லைங்கன்னா டெய்லி ஃபிளைட்ல வருதுனாரு. அப்ப எவ்வளவு காம்ப்ளிகேட் ஒரு சப்ஜெக்ட் பாருங்க. அந்த பூ மதுரை பக்கத்துல மல்லிகைப்பூ வாங்கணும். அதே மல்லிகைப்பூ தமிழ்நாட்டில் 6 இடத்துல கிடைக்கும். மதுரையில, நாகர்கோவில்ல, வேற வேற மல்லி கிடைக்கும். அதையெல்லாம் ஒருங்கிணைக்கணும், அது மார்க்கெட்டுக்கு வரும், அங்க பிடிக்கணும், அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் ஃபிளைட்ல ஏத்தணும், அதுக்கப்புறம் இங்க வரணும், அது ஒரு மாலையா கோர்த்து கொண்டு வந்து எனக்கு போட்டாங்க. அது சாதாரண வேலைங்களா? அந்த மாலையா பார்க்கிறோம். ஆனா ஒரு மனுஷன் அதை 40 ஆண்டு காலமாக அத்தனை இடத்தை ஒருங்கிணைத்து அந்த பூவை வந்து இங்க கொண்டு வந்து ஒரு மாலையா தொகுத்து இங்க போறாருன்னா சாதாரண. அப்ப இவருடைய அறிவை நாம் பயன்படுத்தணுமா இல்லைங்களாங்க? இவருடைய அறிவை பயன்படுத்த வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு. அப்படித்தான் ஒரு மனிதரையும் நம்ம பார்க்கின்றோம். அண்ணே நான் இங்க வாட்டர் ஃபில்டர் ட்ரீட்மெண்ட் பண்றேன், எப்படி நம்முடைய நாட்டுக்கு பயன்படுத்த? நெமிலில் நம்ம போறனமே, ஸ்வீடன்கார வந்து பண்றானே, நம்மால இங்க இருக்காங்களே. எத்தனையோ ஆடிட்டர்ஸ், 7500 இந்திய ஆடிட்டர்ஸ் இங்க இருக்கிறீங்க ஐயா. 7500 ஆடிட்டர்ஸ் இருக்கிறீங்க இந்த ஒரு நாட்டுல. ஹையஸ்ட் ஆடிட்டர் எங்கேயுமே இல்லை. நேற்று அபுதாபியில கேட்டேன், அபுதாபியில மட்டும் 1400 ஆடிட்டர், யுஏஇல 7000. எவ்வளவு பேர், எவ்வளவு டாக்டர், எவ்வளவு பேர் படிச்சவங்க. எல்லோருடைய திறமையும் நம்முடைய நாட்டுக்கு வேண்டும். இன்னும் 10 ஆண்டுகள்ல வறுமையை ஒழிக்கணும். 89வது சுதந்திர தினம் வரும் பொழுது எல்லோருக்கும் வீடு கட்டி இருக்க வேண்டும், எல்லோருக்கும் கழிப்பறை கட்டி இருக்க வேண்டும், எல்லோருக்கும் அடிப்படை உரிமையை கொடுத்துருக்கணுங்க ஐயா. அப்புறம் தான் அடுத்து போகணும். இன்னும் 10 வருஷம் தான் இருக்கு. 10 வருஷங்கிறது 3550 நாள் டப்புன்னு ஓடிடும். முதல்ல 10 வருஷம் எப்படி ஓடி போச்சுன்னு பாருங்க. நான் இங்க வந்து 5 வருஷம் ஆகுதுங்க. 2019, எனக்கு 2025, 6 வருஷத்துல அப்படியே துபாயா மாறி போச்சு. எல்லா இடத்துலயும் பில்டிங் வந்துருச்சு. முதல்ல பாத்தீங்கன்னா டெசர்ட் தெரியுப்பாங்க, டெசர்ட்டே தெரியறது இல்லை. துபாய் டு அபுதாபி அந்த ரோட்ல அவ்வளோ பில்டிங் வந்துருச்சு. முதல்ல அவ்வளோ கேப் இருந்துச்சு. அவ்வளோ வேகமா ஊர் வளருது.
ஸோ அதனால் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் பாரதத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடணும். ஒரு தனி மனிதராக எதையும் எதிர்பார்க்காம நீங்க வேலை செய்யணும். விஐபி நான் விஐபி எனக்கு கண்டுக்கல, நான் வரும்போது வெளியே உட்கார வச்சான், நான் ஆலோசனை கொடுக்க வந்து ஒரு டீ கூட கொடுக்கல, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. நம்ம கடமை நம்ம செய்யணும். எங்க ஊர்ல மத்திய அரசு மாநில அரசு திட்டங்கள், நமக்கு மாநில அரசுக்கு என்ன வாக்கிய தகராறுங்களா பஞ்சாயத்து தகராறா? மாநில அரசு திட்டத்துக்கு ஒரு போர்டை வச்சிருங்க, மத்திய அரசு திட்டத்துக்கு ஒரு போர்டு வச்சுட்டீங்க, மாநில அரசு திட்டத்துக்கு ஒரு போர்டை வச்சிருங்க. அது எந்த கட்சி பிடிக்கிற கட்சி பிடிக்கல கட்சி இல்ல, இதையும் மக்கள் பார்க்கட்டும், அதையும் அவங்க கிடைக்கட்டும். கிரீவன்ஸ் போர்ட்டல், நிறை குறைகள் எழுங்க, அதையும் செய்யணும். தயவு செஞ்சு ஓட்டை கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணி போட்டுருங்க, அது ரொம்ப முக்கியம். எல்லா வெப்சைட் எங்கேயும் போக வேண்டாம், எந்த அப்ளிகேஷனும் ஃபில் பண்ண வேண்டாம், ஆன்லைன்ல போட்டு மொபைல் போனை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆதார தயவு செஞ்சு லிங்க் பண்ணி விட்டுருங்க. எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு டான்னு செல்போனுக்கு மெசேஜா வந்துடும். இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மற்றும் ஒரு முறை ಐಕ್ಯ ಅರಬ್ ಎಮಿರೇಟ್ಸ್ನುடைய ಇಂಡಿಯನ್ ಪೀಪಲ್ಸ್ ಫೋರಂ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಎಲ್ಲ ಬಂಧುಗಳು ಕೂಡ ಬಹಳ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬಹಳ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಇವತ್ತು ಫ್ರಂಟ್ ರೋದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಅಷ್ಟೊಂದು ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಾ. ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ಮತ್ತೊಮ್ಮೆ ನಮಸ್ಕಾರ ತಿಳಿಸಿ, ಇದು ಸ್ಪಾನ್ಸರ್ಸ್ ಯಾರು ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಇಲ್ಲಿ ಸೇರ್ಲಿಕ್ಕೆ காரணகர்த்தராக அவரு பால இம்பார்ட்டன்ட் தாவு. இன்னைக்கு நீங்க இந்த நேரத்தை கொடுத்து நான் கண்டிப்பா சனிக்கிழமை அன்னைக்கு நான் போவேன், இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வருவேன் முதல்லயே நீங்க பண்ணி, அதுவும் இந்த ஹாலில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை இருந்துச்சு, இட பற்றாக்குறை, அதையெல்லாம் சரி பண்ணி கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணி வேலையெல்லாம் கரெக்டா விட்டுட்டு எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். அதனால் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மற்றும் ஒரு முறை தெரிவித்து, இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், ஐபிஎஃப் தலைவர், தமிழக ஐபிஎஃப் தலைவர், கர்நாடகா ஐபிஎஃப் தலைவர் எல்லோருக்கும் மற்றும் ஒரு முறை நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். தயவு செஞ்சு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் பெரிய பங்களிப்பாக இருக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை மிக வேகமாக உருவாக்கி நம்முடைய சமகாலத்தில் வறுமை என்பதை ஒழித்து கட்டுவோம் என்கின்ற சூளுரை இந்த சுதந்திர தின நாளில் நாம் எடுப்போம் என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.